பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினாலே எல்லோரையுமே வாழ்த்துகிறேன். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று எழுதி இருக்கிறது இல்லைங்களா? அப்ப சத்தியம் நம்மை விடுதலையாக்கும் என்றால் அப்ப எதுல இருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுக்கிறேன்னு சொல்லி அவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. நம்ம ஏற்கனவே நிறைய காரியங்கள்ல நம்ம விடுதலை ஆயிருக்கிறோம். நிறைய பாவங்கள்ல இருந்து நம்ம விடுதலை ஆயிருக்கிறோம். கள்ள சபைகள்ல இருந்து விடுதலை ஆயிருக்கிறோம். கள்ள போதனைகள்ல இருந்து நம்ம விடுதலை ஆயிருக்கிறோம். பட் எல்லா பாவத்தில இருந்தும் நம்ம விடுதலை ஆயிட்டோமா? சோ இயேசு கிறிஸ்து விடுதலை ஆவீர்கள் என்று அவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தது, அவர் பாவத்திலிருந்து தான் நம்மை விடுதலை ஆக்குகிறேன் என்று அவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம பாவத்திலிருந்து எப்படி விடுதலை ஆகுறது, இந்த பாவங்கள் இது எப்படிப்பட்டதா இருக்கிறது, அதுல இருந்து விடுதலை வேணும்னு சொன்னாக்க நாம் என்ன செய்ய வேண்டும், இவை எல்லாவற்றையும் குறித்து நம்ம இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்க போகிறோம். முதலாவது வசனமா வாசிக்கலாம். மத்தேயு முதல் அதிகாரம் 21வது வசனம். Matthew 1:21. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். ஆமென். சோ அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் இயேசு கிறிஸ்து என்ன செய்வாராம்? அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று எழுதியிருக்கிறது. சோ இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன செய்யறாராம்? நமது பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிக்கிற தேவனா இருக்கிறார். அப்படின்னா பாவங்கள்னு சொன்னா ஏதோ ஒரு பாதி பாவத்திலிருந்து முக்காவாசி பாவத்திலிருந்து நம்மை நீக்கி ரட்சிக்கிறேன்னு அவர் சொல்லல. முழுமையாக எல்லா பாவங்களிலிருந்தும் நீக்கி நம்மை ரட்சிக்கிற தேவனா இருக்கிறார். அப்படின்னாக்க சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று கர்த்தர் சொன்னது பாவத்தை குறிச்சுதான் அவர் பேசியிருக்கிறார். ஏன்னா இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடியே தூதன் மூலமா கொடுக்கப்படுகிற தீர்க்க தரிசனம் அது என்னது? அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அப்ப நம் எல்லோருடைய பாவங்களையும் இயேசு கிறிஸ்து நீக்குகிறார். அது உண்மைதான். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களிலிருந்து நம்மை கழுவி சுத்திகரிக்கிறது. இது உண்மையான வார்த்தை தான். பட் நாம எல்லா பாவங்களையும் நம்ம விட்டுட்டோமா? இல்ல இன்னும் ஏதாவது ஒரு 1-2 பாவங்களை மேற்கொள்றதுக்கு நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம்னு சொன்னாக்க எப்படி இந்த பாவங்களை மேற்கொள்வது, இதை குறித்து நம்ம இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்கலாம். வாசிக்கலாம். யோவான் 8ஆம் அதிகாரம் 34வது வசனம். ஜான் 8:34. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆமென். பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான் என்று இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அப்ப பாவம் செய்கிற எல்லாருமே பாவத்துக்கு தான் அடிமையா இருக்கிறாங்க. இந்த வசனத்துக்கு 2 வசனத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட வசனம் தான் யோவான் 8:32. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்ப இயேசு கிறிஸ்து எதிலிருந்து நம்மை விடுதலையாக்குகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்குகிறார். அந்த விடுதலையை தான் இந்த அதிகாரம் முழுக்கவுமே கர்த்தர் பேசி இருக்கிறார். சோ இந்த பாவத்துக்கான தீம் பாத்தீங்கன்னா யோவான் 8ஆம் அதிகாரம் தொடங்கி யோவான் 9ஆம் அதிகாரம், யோவான் 10ஆம் அதிகாரம் முழுக்கவுமே பாத்தீங்கன்னா இந்த பாவத்தை குறித்த ஒரு தீம் இருக்கும். நான் இயேசு கிறிஸ்து முதலாவது அந்த யோவான் 8ஆம் அதிகாரத்துல ஒரு கையும் களுவுமா பிடிக்கப்பட்ட பாவத்தில் பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை அவர் பார்த்து இனி பாவம் செய்யாதே அப்படின்னு சொல்றாரு. 11வது வசனத்துல இனி பாவம் செய்யாதேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாவம் என்கிற வார்த்தையில இந்த ஒரு அதிகாரத்துல மட்டும் ஒரு 8 வசனங்கள் இருக்குது. பாவம்ன்ற வார்த்தை மட்டும் ஒரு 8 இடத்துல ஒரே அதிகாரத்துல கர்த்தர் எழுதி இருக்கிறார். அப்ப சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும்னாக்க எல்லா பாவத்திலிருந்தும் கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்குவதற்கு அவர் சித்தமா இருக்கிறார். நான் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்படின்னா எல்லா பாவத்திலிருந்தும் நான் விடுதலை ஆயிட்டேனா? இப்ப நம்மை நாமே நிதானித்து அறிவோம். நம்மளை நாமளே நம்ம மனசாட்சியை ஒரு கேள்வி கேட்டுக்கலாம். நான் எல்லா பாவத்திலிருந்தும் விடுதலை ஆயிட்டேனா? இல்ல 90% விடுதலையா இருக்கிறேன்னா, 95-99% விடுதலையா இருக்கிறேன்னா, இன்னும் ஏதாவது மேற்கொள்ள வேண்டிய பாவங்கள் ஏதாவது 1-2 இருக்குதா? அப்படி இன்கேஸ் மேற்கொள்ள வேண்டிய பாவங்கள் 1-2 இருக்குதுன்னா இது நமக்கான பைபிள் ஸ்டடி தான். அப்படின்னா தொடர்ந்து இந்த யோவான் 8ஆம் அதிகாரத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். யோவான் 8:11 வாசிக்கலாம். ஜான் 8:11. அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். ஆமேன். ஆமேன். இனி பாவம் செய்யாதே என்று கர்த்தர் சொல்கிறார். யாரை பார்த்து சொல்றாருன்னா, கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்ட ஒரு பெண், விபச்சாரத்துல பிடிக்கப்பட்ட ஒரு பெண். மோசையினுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்துல பாத்தீங்கன்னாக்க அதுல கல்லால் இருந்து கொலை செய்ய வேண்டும் என்கிற ஒரு கட்டளை இருக்கிறது. பட் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? அன்பு சகல பாவங்களை மூடும் அப்படின்னு சொல்லி இனிமேட்டு பாவம் செய்யாத அப்படின்னு இது ஒரு எச்சரிப்பா தான் அவர் சொல்றாரு.
அது மன்னிப்பு மட்டுமல்ல, இனிமேட்டு பாவம் செஞ்சாக்க காப்பாத்த மாட்டேன் அப்படின்ற ஒரு எச்சரிப்பாக தான் அவர் கொடுக்கிறார். நான் இதே எச்சரிப்பை வந்துட்டு ஏற்கனவே 38 ஆண்டுகளாக ஒருவன் வியாதி படுக்கையிலிருந்து அவனை குணமாக்கிய பிறகு இயேசு கிறிஸ்து இதே எச்சரிப்பை தான் அவனுக்கும் கொடுக்கிறாரு. வாசிக்கலாம் யோவான் 5:14, ஜான் 5:14. அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். ஆமென். இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றார். சோ இதுக்கு மேல நீ பாவம் செய்யாத அப்படின்னு சொல்லி கர்த்தர் வந்துட்டு திட்டவட்டமா கட்டளையாக அவர் கொடுத்திருக்கிறார். அப்படின்னா பாவம் உங்களை வந்துட்டு அது வந்துட்டு மரணத்திற்கு வந்துட்டு இட்டு செல்லும் என்று வேதம் சொல்கிறது இல்லைங்களா? இச்சையானது வந்துட்டு பூரணமாகும் பொழுது அது பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் பொழுது அது மரணத்தை பிறப்பிக்கும். இச்சையிலிருந்து பாவம் வருது, பாவத்திலிருந்து மரணம் வருது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இனி பாவம் செய்யாதே. சரி, இப்ப வந்துட்டு பாவத்தை எப்படி மேற்கொள்றது, இல்ல பழைய பாவங்களை என்ன பண்றது? சோ முதல்ல வந்துட்டு பழைய பாவங்களை குறித்து நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம். பழைய பாவங்களை நம்ம அறிக்கையிட்டு நம்ம விட்டுட்டோம்னா கர்த்தர் நல்லவர், நம்மளை மன்னிச்சிருவாரு. ஆனா அதை மேற்கொள்ளணும். இனிமேட்டு செய்யாதபடிக்கு அந்த பாவங்களை நாம் மேற்கொள்ளணும். அறிக்கையிட்டா மட்டும் பத்தாது. இந்த விட்டு விடுகிறவன்னு சொல்லி இருக்கிற வார்த்தை வந்துட்டு அது சாதாரண வார்த்தை இல்ல. விட்டு விடணும்னு சொன்னாக்க அதை மேற்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. பாவம் எவ்வளவு மோசமானதுன்றதை நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கலாம். வாசிக்கலாம் 1 யோவான் 3:8. 1 John 3:8. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். ஆமேன். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. இதே அதிகாரத்துல நீங்க தொடர்ந்து வாசிச்சு பாத்தீங்கன்னா பொல்லாங்கனால் உண்டான காயின் என்று எழுதியிருக்கும். பொல்லாங்கனால் உண்டான காயின். அப்ப காயின் வந்துட்டு பொல்லாங்கனால் பிறந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி கர்த்தர் வந்துட்டு சொல்றாரு. அப்ப பாவம் செய்கிற எல்லாருமே, இங்க பாவம்னு கர்த்தர் எதை சொல்றாரு? ஒரே பாவத்துல ரெகுலரா நிலைத்திருப்பது. ஏன்னா பிராக்டிஸ் ஆஃப் சின்னிங் அப்படின்ற வார்த்தை இந்த அதிகாரத்துல இங்கிலீஷ் பைபிள்ல பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் ஆஃப் சின்னிங்னு சொல்லி கர்த்தர் எழுதியிருக்கிறார். ஒரே பாவத்தை ரெகுலரா பிராக்டிஸ் பண்றது, அதுதான் பிராக்டிஸ் ஆஃப் சின்னிங். அப்ப ரெகுலரா ஒரு பாவத்துல நிலைத்திருப்பதை வந்துட்டு ஆண்டவர் வந்துட்டு பெரிய பாவம் என்று அவர் கருதி எழுதி இருக்கிறார். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். இப்ப பாவம் செய்யாதவன் அவன் தேவனால் உண்டாயிருக்கிறான் என்றும் வேதம் சொல்கிறது. இதே அதிகாரத்துல வந்துட்டு பிசாசினால் உண்டாயிருக்கிறான் என்று சொல்கிற அதே வசனத்துக்கு அடுத்த வசனம், தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது என்று கர்த்தர் எழுதியிருக்கிறார். இப்ப பாவம் செய்யறவங்க எல்லாம் கண்டினியூஸா ஒரு பாவத்துல நிலைச்சிருந்தாங்கனாக்க அவர்கள் எல்லோருமே பிசாசின் பிள்ளைகள் தான் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. நாமளுமே நம்மளுடைய பழைய வாழ்க்கையில, மாம்சத்துக்குரிய வாழ்க்கையில வந்துட்டு நம்ம இருந்தப்ப நாமளும் பாவங்கள்ல நிலைச்சுதான் வந்துட்டு இருந்தோம். அந்த காலகட்டங்கள்ல நாமளும் பிசாசின் பிள்ளைகளா தான் இருந்தோம். பட் கர்த்தருடைய கிருபையினால வந்துட்டு இன்னைக்கு நிறைய பாவங்களை நம்ம வந்துட்டு விட்டுட்டோம். பட் ஃபைனலா மேற்கொள்ள வேண்டிய ஏதாவது 1-2 பாவம் இருந்துச்சுன்னு சொன்னாக்க இந்த வசனங்களின் துணையோட நம்மளால வந்துட்டு மேற்கொள்ள முடியும். வாசிக்கலாம் நீதிமொழிகள் 28 13. Proverbs 28:13. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஆமென். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும், அவைகளை விட்டு விட வேண்டும் என்று கர்த்தர் வந்துட்டு எதிர்பார்க்கிறாரு. அப்ப பாவங்களை அறிக்கை செஞ்சா மட்டும் போதுமா? நான் டெய்லி பாவம் செஞ்சுட்டு நான் வந்துட்டு நைட் அறிக்கை பண்றேன், இது போதுமா? இது பத்தாது. அவைகளை விட்டு விட வேண்டும், அவைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் வந்துட்டு எதிர்பார்க்கிறாரு. வாசிக்கலாம் 1 யோவான் 1:9. 1 John 1:9. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்குது. பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு, பரிசுத்தமாக்குவதற்கு இயேசு கிறிஸ்து உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். இன்னும் அந்த 1-2 பாவம் ஏதாவது ஒட்டிக்கிட்டு இருந்தா கூட அவைகளையும் நம்ம அறிக்கையிட்டு நம்ம கர்த்தர்ட்ட வந்துட்டு கிருபையை கேட்டாக்க அதுல இருந்தும் கர்த்தர் நம்மை விடுவிப்பதற்கு, நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அப்படின்னாக்க நம்ம பாவமே செய்யக்கூடாதுன்றதாங்க கர்த்தருடைய வந்துட்டு சித்தமா இருக்கிறது.
இது வேணா கேட்கறதுக்கு கொஞ்சம் யோசனையா வந்துட்டு இருக்கலாம். என்ன இப்படி எல்லாம் வந்துட்டு சொல்றீங்க? பாவம் செய்யாம எந்த மனுஷனும் இருக்க முடியுமா அப்படின்னாக்க, இருக்க முடியும்னு கர்த்தர் சொல்றாரு. இப்ப நம்ம பழைய பாவங்களை எப்படி விட்டோம்ன்றத கொஞ்சம் அந்த பழைய நாட்களை யோசிச்சு பாருங்களேன். நம்ம அந்த மனம் திரும்பிய நாட்களை யோசிச்சு பாத்தீங்கன்னாக்க, நீங்க சடனா வந்துட்டு சில பாவங்களை வந்துட்டு விட்டுருந்திருப்பீங்க. கர்த்தருடைய கிருபையோட ஆல் ஆஃப் சடன் சில பாவங்கள் வந்துட்டு அப்ரப்டா வந்துட்டு விட்டுருந்திருப்பீங்க. அப்ப இதுதான் வந்துட்டு மனம் திரும்புதல். அப்ப எவ்வளவோ பாவங்களை விடுவதற்கு கிருபையை கொடுத்த கர்த்தர், இந்த கடைசியா ஒட்டிக்கிட்டு இருக்கிற அந்த 1-2 பாவங்களை வந்துட்டு விடுவதற்கு அவர் கிருபை கொடுக்க மாட்டாரா? அதற்கும் நிச்சயமாக அவர் கிருபை வந்துட்டு நிச்சயமா கொடுப்பார். வாசிக்கலாம் 1 யோவான் 3-வது வசனம். 1 John 3:6. அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை. பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. ஆமென். அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறது இல்லை. நான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளார இருக்கிறேன், நாங்கெல்லாம் வந்துட்டு வீட்டு சபையில இருக்கிறோம், சத்தியத்தை நல்லா தெரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி, நான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளார இருக்கிறேன், நான் இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன், தேவன் ஒருவர்ன்றதை நான் விசுவாசிக்கிறேன், ஆவியின் கனியில நான் வளர்ந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிற எவனும் பாவம் செய்கிறது இல்லை. பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. அப்ப எனக்கு தேவன் தெரியும்னு சொல்லி எவ்வளவு கிறிஸ்தவர்கள் சொல்லிக்கிறாங்க, எனக்கு இயேசுவை தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னாலுமே பாவத்துல இருந்தாக்க அவர்கள் இயேசுவை வந்துட்டு அறியவில்லை என்று வேதம் சொல்கிறது. சரி, பாவம்னா என்னது அப்படின்றத நம்ம டிஃபைன் பண்ணி பார்க்கலாம். வாசிக்கலாம் யாக்கோபு 1 வசனம், ஜேம்ஸ் 1:15. பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். ஆமென். இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். அப்ப இச்சையினாலதான் இந்த உலகத்தில் பாவம் உண்டானது என்று பேதுரு வந்துட்டு சொல்றார். இச்சையினால் இந்த உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி கர்த்தருடைய திவ்ய சுபாவத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று 2 பேதுரு 1 எழுதியிருக்குது. அப்ப இச்சை வந்துருச்சுனாலே, இச்சைக்கு நீங்க இடம் கொடுத்துட்டீங்கன்னா அது கர்ப்பம் தரித்து அது பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் பொழுது அது மரணத்தை பிறப்பிக்கும். அப்ப இச்சை வந்துட்டு ஒரு அடிப்படை காரணமா இருக்கிறது பாவத்திற்கு. அதனாலதான் கர்த்தர் இச்சை அடக்கம்ன்ற ஒரு விஷயத்த வந்துட்டு ஆவியின் கனில கடைசியா வந்துட்டு வச்சிருக்கிறார். அது முக்கியமான விஷயம் அப்படின்றதுனால ஆவியின் கனில கடைசியா செல்ஃப் கண்ட்ரோல், டெம்பரன்ஸ் அப்படின்னு சொல்லி இச்சை அடக்கத்தை வந்துட்டு அவர் ஒரு முக்கியமான ஆவியின் கனியா கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்ப பாவம்ன்றது என்னது? இச்சைக்கு நீங்க இடம் கொடுத்துட்டீங்கன்னா அது பாவமா வந்துட்டு மாறிடும். இன்னொரு வசனம் பாவத்தை குறித்து நம்ம புரிந்து கொள்வதற்கு வாசிக்கலாம். ரோமர் 14 வசனம், ரோமன்ஸ் 14:23. ஒருவன் சமம் செய்யப்படுகிறவனாய் புசித்தால் அவன் விசுவாசம் இல்லாமல் புசிக்கிறபடியினால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான். விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. ஆமென். விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே என்று எழுதியிருக்கிறது. அப்ப விசுவாசத்தினால வந்தா மட்டும்தான் ஒரு சிந்தனையா இருக்கட்டும், இல்ல ஒரு வார்த்தையா இருக்கட்டும், ஒரு கிரியையா இருக்கட்டும், விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. அப்ப நான் இன்னார் வீட்டுக்கு நான் போகணுமா வேண்டாமா, ஐயோ அந்த வீட்டுல வந்துட்டு ஒருத்தருக்கு கொரோனா வந்துருந்துச்சு, போன வாரம் தான் கொரோனா வந்து அவர் குணமா இருந்தாரு, இப்ப நான் போகலாமா அப்படின்ற ஒரு அவிசுவாசம் வந்துட்டாலே அங்க வந்துட்டு பாவம் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. அவிசுவாசம் வந்தாலே, பயம் வந்துச்சுன்னா அவிசுவாசம் இருக்கும், அவிசுவாசமும் பயமும் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அங்க பாவம் இருக்கும். இயேசு கிறிஸ்து கடல் மேல் நடந்து வருகிற பேதுருவை பார்த்து கர்த்தர் என்ன கேட்டாரு? அவிசுவாசியை எதற்காக நீ பயப்பட்டாய் அப்படின்னு சொல்லி கர்த்தர் கேட்கிறார். சோ அவன் விசுவாசமா நடந்து வந்தப்ப, அவன் கர்த்தரை பார்த்து நடந்து வந்தப்ப ஒரு பிரச்சனை இல்லாம நடந்து வந்தான். ஆனா திடீர்னு காற்றையும் கடலையும் கொந்தளிக்கிறத வந்துட்டு பார்த்தாக்க பயந்து போய் வந்துட்டு அவன் கடல்ல மூழ்கும் பொழுது, ஆண்டவரை என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லும் பொழுது கர்த்தர் கையை பிடிச்சு தூக்கி விட்டு காப்பாத்துறப்ப என்ன சொல்றாரு? அவிசுவாசியை எதற்காக நீ பயப்பட்டாய்? விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே என்று எழுதியிருக்கிறது. இப்ப விசுவாசத்தினால ஒரு வார்த்தை சொல்லணும்னா பாவம் தான் வாயிலிருந்து வரும். விசுவாசத்தினால ஒரு கிரியை நடக்கலைன்னு சொன்னாக்க அங்க பாவம் தான் வந்துட்டு இருக்கிறது. வாசிக்கலாம் யாக்கோபு 4 வசனம், ஜேம்ஸ் 4:17. ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். ஆமீன். ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். உங்களால ஒரு நன்மை செய்யறதுக்கு ஆண்டவர் ஒரு தருணத்தை கொடுக்குறாரு, ஒரு வாய்ப்பு, ஆப்பர்ச்சுனிட்டிய கர்த்தர் கொடுக்குறாரு. ஆனாலும் வந்துட்டு ஸ்டப்பான நம்ம அந்த நன்மையை செய்யல, எனக்கு என்னான்ட்டு நம்ம இருந்தோம்னு சொன்னா அது அவனுக்கு பாவமா இருக்கும்னு கர்த்தர் டிஃபைன் பண்றாரு. அப்ப இச்சைக்கு இடம் கொடுத்தாக்க அது பாவம், விசுவாசத்தினால ஒரு கிரியை நடப்பிக்கலனா அது பாவம், நன்மை செய்ய அறிந்தவனா இருந்தும் அது செய்யலனா அது பாவம்னு கர்த்தர் சொல்றாரு.
சோ பாவத்தை கர்த்தர் தெளிவாவே டிஃபைன் பண்ணியிருக்கிறார். பட் நம்ம பாவங்கள் செய்யறது நாம நினைக்கிறோம், நம்ம இந்த பிரதருக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்டோம், அந்த சிஸ்டருக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்டோம் அப்படின்னு நாம நினைக்கலாம். இல்ல மற்றவங்க எனக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்டாங்க, என்னுடைய மாமியார் எனக்கு விரோதமா பாவம் செய்யறாங்க, என்னுடைய நாத்தனார் எனக்கு விரோதமா பாவம் செய்யறாங்க அப்படின்னு நம்ம சொன்னாலும் இதெல்லாம் ரொம்ப நெய்வ் திங்கிங் அப்படின்னு சொல்லிதான் வேதம் சொல்கிறது. எல்லா பாவங்களும் கர்த்தருக்கு விரோதமானது என்று எழுதி இருக்கிறது. வாசிக்கலாம் 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 9 முதல் 10 வசனங்களை வாசிக்கலாம். 2 சாமுவேல் chapter 12 verses 9 to 10. கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? ஏத்தியனாகிய உரியாவை நீ பட்டயத்தால் மடிவித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் புத்திரரின் பட்டயத்தாலே கொன்று போட்டாய். இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியினால் பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். அம்மேன். தாவீது செய்த பாவம் நமக்கு நல்லாவே தெரியும். உரியாவை கொலை செய்தது மட்டுமல்ல, உரியாவின் மனைவியோடு வந்துட்டு விபச்சாரம் செய்தது. இந்த 2 பாவங்களும் இங்கே எழுதி இருக்கிறது. ஆனா கர்த்தர் வந்துட்டு இதை சொல்லும் பொழுது எப்படி சொல்றாரு? கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை நீ செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? இப்ப எடுத்தோடனே நீ எதுக்கு உரியாவை கொலை செஞ்ச, நீ எதுக்கு பத்சேபாலோட விபச்சாரம் பண்ண, இந்த கேள்வியெல்லாம் வந்துட்டு கர்த்தர் கேட்கல. நீ கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து, எந்த பாவமா இருந்தாலும் அது இயேசுவுக்கு விரோதமானது. அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? சோ முதல்ல கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்யறோம், 2வது கர்த்தருடைய வசனத்தை அசட்டை பண்றோம். இதுதான் வந்துட்டு பாவம். சோ 2வது வந்துட்டு உரியாவை கொலை பண்ணது, இல்ல வந்துட்டு பத்சேபாலோட விபச்சாரம் பண்ணது, இதெல்லாம் மனிதர்களுக்கு விரோதமா பண்ணது எல்லாமே செகண்டரி. 10வது வசனத்துலயும் இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி அப்படின்னு கர்த்தர் சொல்றார். நீ என்னை அசட்டை பண்ணிட்ட, அதனால பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். நீ உரியாவை கொலை பண்ணதுனால, இல்ல உரியாவின் மனைவியோட விபச்சாரம் பண்ணதுனால, அது எல்லாமே செகண்டரி கர்த்தரை பொறுத்த வரைக்கும். அப்ப நாம செய்யற காரியம் எல்லாமே, நம்முடைய பாவங்கள் எல்லாமே கர்த்தருடைய பார்வைக்கு விரோதமானதுங்க. மத்தவங்க உங்களுக்கு விரோதமா பாவம் பண்ணாலும் டென்ஷன் ஆகிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அந்த பாவம் கர்த்தருக்கு விரோதமானது. இயேசு பாத்துக்குவார், அவருதான் நீதி உள்ள நியாயாதிபதி. ஐயோ என்னோட மாமியார் இப்படி இருக்கிறாங்க, என்னுடைய நாத்தனார் இப்படி இருக்கிறாங்க, என் வீட்டுக்காரர் இப்படி இருக்கிறாரு, என் பிள்ளைங்க இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம நொந்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது. பாவங்கள் எல்லாமே கர்த்தருக்கு விரோதமானது. அவர் நீதி உள்ள நியாயாதிபதியா இருக்கிறார். முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண வேண்டியது நம்முடைய கடமை. அவங்க அனுமதிச்சாங்கன்னு சொன்னாக்க, வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம், பிப்ளிக்கலா ஒரு கவுன்சிலிங் கொடுக்கலாம். பாவங்களை மன்னிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அப்படின்னா பாவங்கள் எல்லாமே கர்த்தருக்கு விரோதமானது. இந்த சிந்தனை எந்த சகோதரனுக்கு எந்த சகோதரிக்கு வருதோ அவங்க ஈஸியா பாவத்தை மேற்கொண்டுருவாங்க. என்னுடைய பாவம் வந்துட்டு கர்த்தருக்கு விரோதமானது, கர்த்தர் என்ன பாக்குறாரு, அவருடைய வார்த்தையை நான் அசட்டை பண்ணக்கூடாது, இந்த பயமும் நடுக்கமும் யாருக்கு இருக்கிறதோ அவங்க பாவத்தை மேற்கொள்றது ரொம்ப சுலபமான காரியங்க. தாவீதுக்கு உணர்வு வந்தது இந்த ஸ்டேட்மெண்ட்ல தான். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை நீ செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன அப்படின்னு சொன்னோடனே தாவீது வந்துட்டு மனம் திரும்பிட்டான். மனம் திரும்பினது மட்டும் இல்லாம அவனுடைய சங்கீதங்களையும் எழுதி வச்சிருக்கிறான். வாசிக்கலாம். சங்கீதம் 51 வசனம் 4. Psalm 51:4. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். ஆமென். தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்தேன். நல்ல வார்த்தை, உண்மையான வார்த்தை. நம்முடைய பாவங்கள் எல்லாமே இயேசுவுக்கு விரோதமானதுங்க. இது மனிதர்களுக்கு விரோதமான பாவங்கள்னு கிளாசிஃபை பண்றது செகண்டரி. முதலாவது, நாம எந்த பாவம் செஞ்சாலும் அது இயேசுவுக்கு விரோதமான பாவம். 2வது விஷயம் வந்துட்டு, உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நம்ம பாவம் செஞ்ச ஒவ்வொரு தருணத்திலையும் கர்த்தர் சைலண்டா பாத்துக்கிட்டு இருந்தார். நல்லாவே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம பாவம் செய்த அது மறைவான பாவங்களா இருக்கட்டும், சிந்தனைகள்ல செய்த பாவங்களா இருக்கட்டும், ஒளிப்படத்திலே செய்த பாவங்களா இருக்கட்டும், உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். அப்ப இந்த உணர்வு தான் ஒரு உண்மை கிறிஸ்தவனுக்கு இருக்கணும். நான் இயேசு பாக்குறப்ப நான் பாவம் செஞ்சுட்டேன், இயேசு என்ன பாக்குறாரு, இருந்தாலும் நான் பாவம் செஞ்சுட்டேன். இந்த பயமும் நடுக்கமும் வந்துட்டு யாருக்கு இருக்குதோ அவங்க பாவத்தை ஈஸியா மேற்கொண்டுருவாங்க. ஏன்னா தாவீது விழுந்த இந்த பாவத்துல வந்துட்டு யோசேப்பு விழுகல. ஏன்னா யோசேப்புக்கு ஒரு டெஸ்டிங் டைம் வந்தப்ப கூட யோசேப்பு விழுகல. யோசேப்பு சொல்ற வார்த்தையை கவனிச்சு பாருங்க. ஆதியாகமம் 39 வசனம் 9. Genesis 39:9.
இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். ஆமென். ஆமென். நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அப்போ உன் புருஷனுக்கு விரோதமா நான் பாவம் செய்யறேன்னு சொல்லி இங்க யோசேப்பு சொல்லவே இல்லைங்க. அது நிச்சயமா பாவம் செஞ்சிருந்தா அது போத்திபாருக்கு விரோதமான பாவம் தான். ஆனா மனிதனை வந்துட்டு இங்க வந்துட்டு யோசேப்பு வந்து நினைக்கல, கர்த்தர் தான் யோசேப்பு நினைக்கிறான். நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அப்ப இதுதான் பாட்டம் லைன். என்னுடைய பாவங்கள் எல்லாமே இயேசுவுக்கு விரோதமானது. அவர் என்னைய பார்த்துக்கிட்டே இருந்தாரு, பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுதே நான் பாவம் செஞ்சுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னு சொன்னா அப்ப பாவத்தை விடணுன்ற ஒரு நினைப்பு வந்துட்டு வரும். அப்ப கர்த்தர் என்னை காண்கிறார். நான் அவர் நம்மை காண்கிற தேவன் என்று வேதம் சொல்கிறது இல்லைங்களா? வேதத்துல எழுதி இருக்கிறது அவர் நம்மை காண்கிற தேவன். அப்படின்னாக்க 24/7 நம்மளை அவர் கண்டு கொண்டேதான் வந்துட்டு இருக்கிறார். அப்ப தாவீது பாவம் செஞ்சப்ப கர்த்தர் பார்த்துக்கிட்டு தாங்க இருந்தாரு, தடுக்கலாம் இல்ல. தாவீது பாவம் செஞ்சப்ப கர்த்தர் வந்துட்டு தடுக்கல, பார்த்துக்கிட்டு தான் இருந்தாரு. கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாங்கான இந்த காரியத்தை நீ செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? இதை தாவீது உணர்ந்துட்டாரு. அதனாலதான் தேவரீர் ஒருவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன் அப்படின்றத தாவீதும் ஒத்துக்கிறாரு. இதுல ஜெயிச்ச ஒரு மனுஷன் தான் வந்துட்டு யோசேப்பு. அவர் சொல்லும் பொழுதும் நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார். வாசிக்கலாம் எபிரேயர் 4:13. Hebrews 4:13. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆமேன். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாய் இருக்கிறது. அப்ப இயேசுவுக்கு வந்துட்டு மறைவானது ஒண்ணுமே இல்லைங்க. நாம் ஒளிப்பிடத்துல செய்த அத்தனையும் அவருக்கு தெரியும். அப்ப இன்னமும் நம்ம வந்துட்டு ஒரு 99% பாவங்களை வந்துட்டு மேற்கொண்டு வந்திருக்கலாம். இன்னமும் ஏதாவது 1, 2, 3 இருந்துச்சுனாக்க அதுக்கும் நம்ம வந்துட்டு மேற்கொண்டு வரணும்னு சொன்னாக்க யோசேப்பை போல அந்த மென்டாலிட்டி வந்துட்டு நமக்கு இருக்கணும். நான் எத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அப்ப இயேசு கிறிஸ்து என்னைய பார்த்துக்கிட்டு இருக்கிறார், அவருடைய வார்த்தையை நான் அசட்டை பண்ணக்கூடாது. இதுதான் வந்துட்டு பாட்டம் லைன். அப்ப இந்த எண்ணம் யாருக்கு இருக்குதோ அவங்க நிச்சயமா பாவத்தை மேற்கொள்றதுக்கு வழி என்னன்னு சொல்லி நிச்சயமா தேடுவாங்க. கர்த்தர் அந்த கிருபையை கொடுத்து பாவங்களை மேற்கொள்ள வைப்பார். அப்ப இந்த வார்த்தைகளை நம்ம கொஞ்சம் அடிப்படையா புரிஞ்சுக்கலாம். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து கர்த்தர் நம்மை பார்க்கிறார். கர்த்தருடைய பார்வைக்கு பைபிள்ல இருக்கிற எல்லா பாவங்களையும் கர்த்தர் லிஸ்ட் பண்ண விதம் இப்படிதாங்க. வாசிக்கலாம் நியாயாதிபதிகள் 6:1, ஜட்ஜஸ் 6:1. பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தார். ஆமென். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். யாருடைய பார்வைக்கு? கர்த்தருடைய பார்வைக்கு. கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, அவன் சிலை வழிபாடு பண்றான். அப்பொழுது கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தார். அப்ப கர்த்தருடைய பார்வைக்கு விரோதமா யாராவது பாவம் பண்ணா கர்த்தர் என்னங்க பண்ணுவாரு? யாரு கையிலையாவது ஒப்பு கொடுத்துருவாரு. இன்னைக்கு நம்மளையும் வந்துட்டு யாரு கையிலையாவது அவர் ஒப்பு கொடுத்துட்டாரா? நம்ம யாருக்காவது பயந்துகிட்டு இருக்கிறோமா? நம்ம யாருக்காவது வந்துட்டு அடிமையா வந்துட்டு இருக்கிறோமா அப்படின்னு சொன்னா கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாங்கான காரியத்தை செஞ்சிருக்கிறோம்னு சொல்லி அர்த்தம். அப்ப இது நடந்தா மட்டும்தான் மீதியானிற்கு அவர்களுக்கு அடிமையா இருந்தது போல நாமளும் இன்னைக்கு யாராவது ஒரு மனிதர்களுக்கு அடிமையா இருப்போம், ஒரு மனிதனுக்கு பயந்துகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைய கர்த்தரை உருவாக்குவாருங்க. இது நியாயாதிபதிகள்ல பல முறை வந்திருக்கு. நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல சாமுவேல் வாசிச்சு பாருங்க. 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகமும், 2 நாளாகவும், இந்த அத்தனை புஸ்தகங்கள்லையும் கர்த்தருடைய பார்வைக்கு விரோதமான பாவம் என்றுதான் பாவங்களை குறித்து கர்த்தர் எழுதியிருக்கிறார். அப்ப நம்ம பாவம் செஞ்சாலும் அது கர்த்தருக்கு விரோதமானதான், மத்தவங்க பாவம் செஞ்சாலும் அது கர்த்தருக்கு விரோதமான பாவம் தான். இதுல நான் மன்னிக்கிறதுக்கு எதுக்கு வந்துட்டு கஷ்டப்படணும்? போத் வேஸ் நம்ம இதை வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணி ஆகணும் இல்லைங்களா? இப்ப மத்தவங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கு நான் ஏன் கஷ்டப்படுறேன்னாக்க அது எனக்கு விரோதமான பாவம்னு நான் நினைச்சுட்டு இருக்கிறேன். முதல்ல அது டோட்டலி ராங் சென்ஸ். நமக்கு விரோதமான பாவங்கள் கிடையாது. உங்க மாமியாரோ நாத்தனாரோ உங்களுக்கு விரோதமா பாவம் பண்றாங்க, உங்க கணவரோ மனைவியோ உங்க பிள்ளைகளோ
உங்களுடைய ஆபீஸ்ல இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு விரோதமா பாவம் பண்றாங்கன்னா அது உங்களுக்கு விரோதமான பாவம் கிடையாது, அது இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமான பாவம். நாம மன்னிக்க வேண்டியது நம்முடைய கடமை. இது நமக்கு விரோதமா பண்ணியிருந்தாலும் அது நம்பர் 1 இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமான பாவம் தான். ஏன்னா அவர் தான் எல்லா பாவங்களுக்கும் விலைக்கரையும் செலுத்தி இருக்கிறார் இல்லைங்களா? விலைக்கரையும் தன்னுடைய ரத்தத்தை வந்துட்டு சிந்தினவர் இயேசு கிறிஸ்து தான். இப்ப பாவங்கள் அவருக்கு விரோதமா தான் அவர் பண்ணியிருக்கிறாங்க. நான் மன்னிக்கிறது எனக்கு சுலபம்னு சொல்லி முதல்ல நம்ம மன்னிக்கிறதுக்கு வந்துட்டு பழகணும். மன்னியாமை எதுக்கு இருக்குன்னு சொன்னாக்க, அந்த பாவம் எனக்கு விரோதமானது, நான் தான் ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்கிறேன், நீங்க ரொம்ப அஃபெக்ட் ஆகலங்க, கர்த்தரை தான் வந்துட்டு அதை அஃபெக்ட் பண்ணியிருக்குது. அந்த பாவங்கள் எல்லாமே வந்துட்டு கர்த்தருடைய இருதயத்துக்கு அது விசனமா இருந்தது. மனிதனை பூமியின் மேல் உண்டாக்கியதற்கு கர்த்தர் வந்துட்டு அவர் விசனப்பட்டார் என்று வேதத்தில் எழுதி இருக்கிறது. அப்ப அதிக விசனம் வந்துட்டு கர்த்தருக்கு தான், அது நமக்கு கிடையாது. அப்ப மன்னிக்கிறது ரொம்ப சுலபம். எப்பொழுதுனாக்க இது கர்த்தருடைய பார்வைக்கு விரோதமான பாவம்னு சொல்லி மற்றவங்களுடைய பாவங்களை பத்தி நீங்க நினைக்கும் பொழுது ஈஸியா மன்னிச்சுட்டு போயிடலாம். நம்முடைய பாவங்களை குறிச்சும் அதே சிந்தனை தான் இருக்கணும். என்னுடைய பாவங்கள் எல்லாமே கர்த்தருடைய பார்வைக்கு விரோதமான பாவம் என்கிற அந்த ஒரு சிந்தனை வேண்டும். அப்படி இல்லைனாக்க கர்த்தர் மீதியானட்டு வித்து போட்ட மாதிரி நம்மளையும் யாருக்காவது அடிமையாக்கி வச்சிருவாரு. வாசிக்கலாம் நியாயாதிபதிகள் 13:1, Judges 13:1. இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் அவர்களை 40 வருஷம் அளவும் பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுத்தார். ஆமீன். இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் அவர்களை என்ன பண்ணாரு? 40 வருஷம் பெலிஸ்தியர் கையில் வந்துட்டு ஒப்பு கொடுத்துட்டார். இன்னைக்கு உக்ரைன்ல எதுக்கு வந்துட்டு சண்டை வந்துட்டு இருக்குது? உக்ரைன் மக்கள் வந்துட்டு ஆண்டவருக்கு விரோதமா வந்துட்டு பொல்லாங்கன காரியத்தை செஞ்சிருப்பாங்க. அதனால ரஷ்யா கையில வந்துட்டு ஆண்டவர் ஒப்பு கொடுத்துட்டார். நாளைக்கு ரஷ்யா இதே தவற செய்யும் பொழுது ரஷ்யாவை இன்னொரு நாட்டுடைய கையில வந்துட்டு கர்த்தர் ஒப்பு கொடுப்பார். இது ஸ்டாண்டர்டான பேட்டர்ன் தான், நம்ம வேதத்தில் வாசிக்கிற ஸ்டாண்டர்ட் பேட்டர்ன். அப்ப தெரிந்தெடுக்கப்பட்ட இஸ்ரவேலுக்கு இந்த நிலைமை அப்படின்னு சொன்னாக்க, அப்ப இந்திய ஜனங்களுக்கு என்ன நடக்கும், உக்ரைன் ஜனங்களுக்கு என்ன நடக்கும், காசா ஜனங்களுக்கு என்ன நடக்கும்? ஒரே காரியம் தான் நடக்கும். பாவங்கள் எல்லாமே கர்த்தருக்கு விரோதமான பாவங்கள் தான். வாசிக்கலாம் 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 17வது வசனம். 1 சாமுவேல் 12:17. இன்று கோதுமை அறுப்பின் நாள் அல்லவா? நீங்கள் உங்களுக்கு ஒரு ராஜாவை கேட்டதினால் கர்த்தரின் பார்வைக்கு செய்த உங்களுடைய பொல்லாப்பு பெரியதென்று நீங்கள் கண்டு உணரும்படிக்கு நான் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவேன். அப்பொழுது இடி முழக்கங்களையும் மழையையும் கட்டளையிடுவார் என்று சொல்லி. ஆமென். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்க எங்களுக்கும் ஒரு ராஜா வேணும், புறஜாதிகள்கிட்ட ராஜா இருக்கிற மாதிரி எங்களுக்கும் ஒரு ராஜா வேணும்னு சொல்லி கேட்டாங்க. அது சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு வந்துட்டு ரொம்ப தப்பான காரியமா பட்டுச்சு. சாமுவேல் தீர்க்கதரிசி ரொம்ப வந்துட்டு இதுக்காக துக்கப்பட்டார். சாமுவேல் சொல்ற வார்த்தை, நீங்கள் உங்களுக்கு ஒரு ராஜாவை கேட்டதினால் கர்த்தரின் பார்வைக்கு செய்த உங்களுடைய பொல்லாப்பு பெரியதென்று அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. ஒரு ராஜாவை கேட்டது கர்த்தருடைய பார்வைக்கு வந்துட்டு எப்படி இருந்துச்சா? அது விரோதமாக செய்த பெரிய பொல்லாப்பு என்று எழுதி இருக்கிறது. கடைசியில அந்த ராஜாவும் கீழ்ப்படியில, சவுல் ராஜாவும் வந்துட்டு சவுல் ராஜாவை அவங்க கேட்டாங்கன்னு கர்த்தர் கொடுத்தாரு. அவங்க கேட்ட ராஜாவே கர்த்தருக்கு கீழ்ப்படியில, அவனும் கெட்டு போய் வந்துட்டு கர்த்தருக்கு விரோதமா போயிட்டான். அப்படின்னா பாவங்கள் எல்லாமே கர்த்தரின் பார்வைக்கு விரோதமானது, அவருடைய வார்த்தையை அசட்டை பண்ணுகிற காரியம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா பாவத்தை இன்னைக்கே நிப்பாட்ட முடியுங்க. ரைட் நவ் பாவத்தை வந்துட்டு இன்னைக்கே இப்பொழுதே பாவத்தை ஈஸியா நிப்பாட்ட முடியும். அதை டக்குன்னு அறிக்கை பண்ணி விட்டுற முடியும். இது கர்த்தர் என்ன பாக்குறாரு, நான் அவருடைய பார்வைக்கு முன்னாடியே நான் தப்பு பண்ணிட்டு இருக்கிறேன், அவரு சைலண்டா வந்துட்டு வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் வந்துட்டு இருக்கிறாரு, என்னையும் என்ன கொல்லாம தான் இருக்கிறார், என்னை தண்டிக்காம தான் இருக்கிறார், அவர் எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளவு இரக்கம் உள்ளவர் அப்படின்னு சொல்லி அவருடைய அன்பை புரிஞ்சுக்கிட்டு அன்பு நிமித்தமாவே ஈஸியா பாவங்களை வந்துட்டு விட்டுற முடியும். வாசிக்கலாம் இவர்கள் கேட்ட ராஜாவுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 1 சாமுவேல் 15:19. இப்படி இருக்க நீர் கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன என்றான். சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமா கர்த்தர் சவுல் ராஜாவுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். போய் அந்த அமலேக்கியரை கொன்னுட்டு வான்னு சொல்லி சொல்றாரு. அவங்க எல்லாம் நம்முடைய ஜனங்களை வந்துட்டு கொலை செய்தவர்கள், அமலேக்கியரை நீ போய் பழி வாங்கிட்டு வான்னு சொல்லி கர்த்தர் சொல்லும் பொழுது அவன் அந்த உருப்படியா செய்யாதத கர்த்தர் இங்க என்ன சொல்றாரு, அது பாவம்ன்றதை எப்படி வந்துட்டு அவர் வந்துட்டு டிஸ்கிரைப் பண்றாருன்னு பாருங்க. நீர் கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன? இது கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாங்கன காரியம். அந்த ஒரே ஒரு கீழ்ப்படியாம அப்படியே பின்வாங்கி போயிட்டான். கடைசியில கர்த்தர் அவனை கொண்டார் என்று வேதம் சொல்கிறது. அப்ப கர்த்தருடைய பார்வைக்கு விரோதமா தான் சவுல் ராஜாவுடைய தவறு இருந்துச்சு. கர்த்தருடைய பார்வைக்கு விரோதமா தான் வந்துட்டு இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவங்கள் வந்துட்டு இருந்தது. அப்ப தாவீதுனுடைய பாவம் வந்துட்டு கர்த்தருடைய பார்வைக்கு விரோதமா இருந்துச்சு.
வாசிக்கலாம் 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 25வது வசனம். 1 Kings 21:25. தன் மனைவியாகிய ஏசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாபை போல் ஒருவனும் இல்லை. தன்னுடைய மனைவிய வந்துட்டு சொல்லை கேட்டு, ஏசபேல் வந்துட்டு ஜெசபேல் நமக்கு தெரியும், அவனுடைய மனைவியோட சொல்ல கேட்டுதான் எல்லா தப்பையும் பண்ணா. கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்த தன்னை விற்று போட்ட ஆகாபை போல் ஒருவனும் இல்லை. அது யாருடைய பார்வைக்கு விரோதமான பாவம்? கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவன் நிறைய கொலை பண்ணியிருக்கிறான், நிறைய தவறுகள் பண்ணியிருக்கிறான். இது மனிதர்களுக்கு விரோதமான பாவம் என்று கர்த்தர் எழுதவில்லை. இது கர்த்தருடைய பார்வைக்கு விரோதமான பாவம் என்றுதான் எழுதி இருக்கிறது. சாலமோனும் தவறுகளை செய்தான் என்பதை நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அது யாருக்கு விரோதமானது? அதுவும் கர்த்தருக்கு விரோதமானதுதான். வாசிக்கலாம் 1 ராஜாக்கள் 11:6. 1 Kings 11:6. சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். ஆமென். சாலமோன் வந்துட்டு என்ன செஞ்சாலும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவன் வந்துட்டு பொய் தெய்வங்களுக்கு மேடைகளை கட்டினான் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். இது யாருக்கு விரோதமானது? இது கர்த்தருக்கு விரோதமான பாவம் என்றுதான் எழுதி இருக்கிறது. அப்ப கர்த்தர் தனக்கு விரோதமா பாவம் பண்ணா என்ன பண்ணுவாருங்க? அவர் பனிஷ்மெண்ட் கொடுப்பார், தண்டிப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. வாசிக்கலாம் ஏசாயா 66:4வது வசனம். ஐசாயா 66:4. நான் கூப்பிட்டும் மறு உத்தரவு கொடுக்கிறவன் இல்லாமலும், நான் பேசியும் அவர்கள் கேளாமலும், அவர்கள் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து நான் விரும்பாததை தெரிந்து கொண்டது நிமித்தம் நானும் அவர்களுடைய ஆபத்தை தெரிந்து கொண்டு அவர்களுடைய திகில்களை அவர்கள் மேல் வர பண்ணுவேன். ஆமென். அவர்கள் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து அப்படின்னு கர்த்தர் இங்க வந்துட்டு சொல்றாரு. அப்ப கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாங்க செய்யறோம், பாவம் செய்யறோம்னு சொன்னா கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? நானும் அவர்களுடைய ஆபத்தை தெரிந்து கொண்டு அவர்களுடைய திகில்களை அவர்கள் மேல் வர பண்ணுவேன். அவங்க பயந்த காரியத்தை வந்துட்டு அவங்களுக்கு நடப்பிப்பேன் கர்த்தர் சொல்றாரு. அப்ப ஒரு கூட்டமான ஜனங்களுக்கு வந்துட்டு ஒரு கேடு நேரிடுதுன்னு சொன்னாக்க கர்த்தருடைய பார்வைக்கு வந்துட்டு அவர்கள் பொல்லாப்பான காரியங்களை அவங்க செஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு காசாவில் ஒரு 60,000 பேர் செத்துருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா கர்த்தருடைய பார்வைக்கு விரோதமா பொல்லாங்கான காரியத்தை அவங்க செஞ்சிருக்கிறாங்க. அவங்க மனம் திரும்பல, அவ்வளவுதான். கர்த்தருக்கு விரோதமா பாவம் செஞ்சிருக்கிறாங்க, அவங்க மனம் திரும்பல. அவங்க பெரிய பாவிகளா இல்லையா, அது நமக்கு முக்கியமான விஷயம் கிடையாது. நான் லூக்கா 13ஆம் அதிகாரத்துல கர்த்தர் சொல்றாரு, இப்படி எல்லாம் நீங்க சம்பவங்களை கேள்விப்படும் பொழுது அவர்கள் தான் பெரிய பாவிகள் என்று அவங்களோட முத்திரை போடாதிருங்கள், நீங்களும் மனம் திரும்பாமல் போனால் அவர்களைப் போலவே நீங்கள் மடிவீர்கள் என்று எழுதியிருக்கிறது. அப்படின்னா அவங்க மனம் திரும்பல, அவ்வளவுதான். அவர்கள் வந்துட்டு கர்த்தருக்கு விரோதமா பாவம் செஞ்சிருக்கிறாங்க, அவங்க மனம் திரும்பல. அப்ப இதுதான் வந்துட்டு பாட்டம் லைன். அப்ப பாவம் செஞ்சிருக்கிறோம்னு சொன்னாக்க கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? அதுலயே நிலைச்சு வந்துட்டு இருந்தாக்க உங்கள் திகழ்களை வந்துட்டு உங்கள் மேல் வர பண்ணுவேன்னு சொல்றார். 2 பேரை பயங்கரமா தண்டிச்சிருக்கிறார். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாங்கானதை செய்தவர்கள் அவங்க ஒரு பரிசுத்தவனுடைய பிள்ளைகள் தான். வாசிக்கலாம் ஆதியாகமம் 38ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஜெனசிஸ் 38:7. யூதாவின் மூத்த மகனாகிய ஏர் என்பவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாதவனாய் இருந்ததினால் கர்த்தர் அவனை அழித்து போட்டார். அப்ப ஏர் அப்படிங்கிற யூதாவினுடைய மூத்த மகன் இருக்கிறான். யூதா வந்துட்டு யூதாவுடைய வம்சத்துலதான் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவே வந்துட்டு அவர் பிறந்தார் என்பதை நம்ம வாசிக்கிறோம். அப்ப யூதா கோத்திரத்து சிங்கம். ஆனா யூதாவினுடைய மூத்த மகன் வந்துட்டு என்ன செஞ்சான்? அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாதவனாய் இருந்ததுனால கர்த்தர் அவனை அழித்து போட்டார். கர்த்தர் அவனை கொன்னுட்டாருங்க. கர்த்தருக்கு விரோதமா பாவம் பண்ணா கர்த்தர் கொன்றுவார். இதுதான் வந்துட்டு ஃபைனலா நடக்க போறது. வந்துட்டு பாவம் பூரணமாகும் பொழுது அது மரணத்தை பிறப்பிக்கும். அப்ப கர்த்தர் அவனை கொன்றார் என்றுதான் எழுதி இருக்கிறது. அப்ப இன்னொரு மகனுக்கு என்ன நடந்துச்சுன்றதை வாசிக்கலாம். ஆதியாகமம் 38:10வது வசனம். ஜெனசிஸ் 38:10. அவன் செய்தது கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததா இருந்ததினால் அவனையும் அவர் அழித்து போட்டார். ஆமென். அடுத்த மகன், அவனோட பேரு வந்துட்டு ஓனான் என்று எழுதி இருக்கிறது. அவன் செய்தது கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததா இருந்ததினால் அவனையும் அவர் அழித்து போட்டார். அப்ப கர்த்தருடைய பார்வைக்கு வந்துட்டு விரோதமா தப்பு செஞ்சோம்னு சொன்னா அவர் பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது பாவங்கள் செஞ்சுக்கிட்டே கண்டினியூஸா இருக்கிறாங்க, அந்த பாவத்துல நிலைச்சிருக்கிறாங்கன்னு சொன்னா அவனையும் அவர் அழித்து போட்டார் என்று வேதத்தில் எழுதி இருக்கிறது. அப்படின்னாக்க கர்த்தர் நம்மளை பாக்குறார். நம்ம இன்னைக்கு கவனிக்க வேண்டிய விஷயம் அதான். கர்த்தர் நம்மளை காண்கிற தேவனா இருக்கிறார். நம்முடைய பாவங்கள் எல்லாமே கர்த்தருக்கு விரோதமான பாவங்கள் தான். அவருடைய வசனத்தை அசட்டை செய்கிற பாவங்கள் தான் வந்துட்டு. அப்ப மத்தவங்க பாவம் செஞ்சாக்கா அதுவும் கர்த்தருக்கு விரோதமானதுதான். ஆனா நான் இதுல வந்துட்டு பர்சனலா எடுத்துக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது.
ஈஸியா என்னால மன்னிக்க முடியும். எப்பொழுது இது கர்த்தருக்கு விரோதமான பாவம்னு சொல்லி நான் நினைக்கும் பொழுது என்னால ஈஸியா மன்னிக்க முடியும். பட் கர்த்தருடைய பார்வைக்கு நீங்க நலமான காரியத்தை, செம்மையான காரியத்தை நீங்க செஞ்சீங்கன்னாக்க உங்களுக்கு என்ன நடக்கும்ன்றதை நம்ம வாசித்து பார்க்கலாம். ஏசாயா 38 3வது வசனம் வாசிக்கலாம். ஐசையா 38 verse 3. கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். ஆமென். எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு பெரிய வியாதி வருது. நீ சீக்கிரத்துல மரிச்சு போயிருவேன்னு சொல்லி அவனுக்கு செய்தி தீர்க்கதரிசி மூலமா வருது. ஆனா எசேக்கியா ராஜா வந்துட்டு எப்படி ஜெபிக்கிறான்னு பாருங்க. கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும். யாருடைய பார்வைக்கு? உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன்னு சொல்லி அவனால திட்டமும் தீர்க்கமா ஜெபிக்க முடியுதுங்க. அதனால வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன்னு சொல்லி அவனுக்கு 15 வருஷத்தை கர்த்தர் வந்துட்டு கூட்டி கொடுக்குறார். அப்ப கர்த்தருடைய பார்வைக்கு நலமானதை செஞ்சா நீடித்த நாளா வந்துட்டு இருக்க முடியும். நீங்க நன்மையை வந்துட்டு புசிப்பீர்கள் என்ற வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாங்கான காரியம் வந்துட்டு செஞ்சாக்க கர்த்தர் அவர்களை அழித்து போட்டார் என்றும் எழுதி இருக்கிறது. அப்ப பாவங்களை மேற்கொள்றதுனாலும் சரி, பாவங்களை மன்னிக்கிறதுனாலும் சரி, ஒரே ஃபார்முலா தான். அந்த ஃபார்முலா அது கர்த்தருக்கு விரோதமான பாவம் தான். அது நமக்கு விரோதமான பாவம் இல்லை. மற்றவங்களை மன்னிக்கிறது ரொம்ப சுலபங்க. இது கர்த்தருக்கு விரோதமான பாவம். அவங்க கர்த்தரை அசட்டை பண்றாங்க, கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்றாங்க, கர்த்தருடைய தீர்க்க தரிசிகளை அவருடைய பிள்ளைகளை அவங்க அசட்டை பண்றாங்க. அவ்வளவுதான். இது எனக்கு விரோதமான பாவம் கிடையாது. அதனால என்னையால எந்த ஒரு பாவத்தையும் ஈஸியா மன்னிக்க முடியும். இப்படிதான் நம்ம எல்லாருமே வந்துட்டு சிந்திக்கணும். அப்ப என்னுடைய பாவங்களை நான் மேற்கொள்ளணும்னாலும் அதே ஃபார்முலா தாங்க. இன்னமும் மேற்கொள்ள முடியாத ஏதாவது பாவங்கள் இருக்குதா? இன்னமும் வந்துட்டு கணவன் மனைவிக்குள்ளார சண்டை வருதா? பிள்ளைகள்ட்ட இன்னும் கத்துறீங்களா? இன்னும் வந்துட்டு நாத்தனாரா மாமியாரெல்லாம் மன்னிக்க முடியலையா? இன்னும் வந்துட்டு ஆபீஸ்ல யாரும் மேலேயாவது வந்துட்டு பிரச்சனை வந்துட்டு இருக்குதா? இல்ல யாராவது உங்க சொத்தை எடுத்துக்கிட்டாங்களா? உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்களா? நீங்க சாகணும்னு நினைக்கிறாங்களா? உங்களை வந்துட்டு மன்னிக்க முடியலையா? மன்னிக்க முடியலன்னா இது கர்த்தருக்கு விரோதமான பாவம்னு நினைச்சு பாருங்க. அவங்க உங்களுக்கு விரோதமா பாவம் பண்ணல, அவங்க இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக பாவம் செய்திருக்கிறார்கள். ஏன்னா அவங்களுடைய பாவத்துக்கும் சேர்த்து விலைக்கரையும் செலுத்தியவர் இயேசு கிறிஸ்து தான். அப்ப இயேசு கிறிஸ்து அவர் ரத்தம் சிந்தி இருக்கிறார். மன்னிக்கிறதுக்கு அவருக்கு தான் வந்துட்டு உரிமை இருக்கிறது, தண்டிக்கிறதுக்கும் அவருக்கு தான் வந்துட்டு உரிமை இருக்கிறது. அப்படின்னா தண்டிக்கிறதுனாலும் மன்னிக்கிறதுனாலும் அவர் தான் வந்துட்டு செய்யணும். நாம மன்னிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அப்ப எசேக்கியாவை போல நம்ம வந்துட்டு இருக்கணும். கர்த்தருடைய பார்வைக்கு நலமான காரியங்களை நாம் செய்ய வேண்டும். இன்னும் ஏதாவது 1-2 பாவங்கள்ல சிக்கிக்கிட்டு இருந்தோம்னு சொன்னாக்க கர்த்தர் சைலண்டா வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறார். நம்முடைய ஒவ்வொரு பாவங்களையும் அவர் சைலண்டா வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறதுனால டக்குன்னு அந்த பாவங்களை நாம் மேற்கொண்டு வர வேண்டும். வாசிக்கலாம் உபாகமம் 6:19, டியூட்ரானமி 6:19. கர்த்தர் தாம் சொன்னபடி உன் சத்துருக்களை எல்லாம் உன் முகத்திற்கு முன்பாக துரத்தி விடுகிறதற்கும் நீ கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையும் நன்மையுமாய் இருக்கிறதை செய்வாயாக. ஆமீன். கர்த்தர் தாம் சொன்னபடி உன் சத்துருக்களை எல்லாம் உன் முகத்திற்கு முன்பாக துரத்தி விடுகிறதற்கு நம்ம என்ன செய்யணுமா? நீ கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையும் நன்மையுமாய் இருக்கிறதை செய்வாயாக. கர்த்தருடைய பார்வைக்கு நம்ம வந்துட்டு பொல்லாப்பானதை செஞ்சா எதிரி வருவான்றதை நம்ம படிச்சோம் இல்லைங்களா? இன்னமும் உங்களுக்கு எதிரிகள் இருக்கிறாங்களா? உங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களா? கர்த்தர் சொல்றாரு, நீ எனக்கு உண்மையா இருந்தா உன்னுடைய எதிரிகளை வந்துட்டு 7 வழியாக ஓட வைப்பேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இல்ல உங்களை நிறைய எதிரிகள் பிடிச்சு நெருக்கிறாங்களா? உங்களுக்கு எதிரிகள் மூலமா உங்களுக்கு தொந்தரவு வந்துட்டு வருகிறதா? வந்துச்சுன்னா கர்த்தருடைய பார்வைக்கு நம்ம செம்மையான காரியங்களை செய்யலைன்னு சொல்லி அர்த்தம். ரொம்ப சிம்பிள். அப்ப கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையான காரியங்களை நாம் செய்தோமானால், நன்மையான காரியங்களை நாம் செய்தோமானால் சத்துருக்களை எல்லாம் உன் முகத்துக்கு முன்பாக துரத்தி விடுவார் கர்த்தர். இயேசு கிறிஸ்து நிச்சயமா பண்ணுவார். உங்க சத்துரு உங்க கண்ணு முன்னாடி இருக்க மாட்டாங்க. உங்க சத்துரு உங்க கண்ணு முன்னாடி ரெகுலரா இருக்கிறான்னா கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையான காரியத்தை நம்ம செய்யலைன்னு சொல்லி அர்த்தம். வாசிக்கலாம் யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26வது வசனம். எக்ஸோடஸ் 15:26. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். ஆமேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர்னு அவர் சொல்றார். நான் தான் உன்னுடைய டாக்டர்னு சொல்றார். உனக்கு வியாதியே வராதுன்னு சொல்றார். எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். எப்பொழுது வியாதி வராது? நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து
அவர் பாக்குறாருங்க, நம்மள ரெகுலரா பாத்துட்டு இருக்கிறாரு. நம்ம கெட்ட வார்த்தை சொன்னாலும், பொய் சொன்னாலும், போன்ல ஏதாவது தப்பான காரியங்களை பார்த்தாலும், நேரத்தை வீணடிச்சாலும், சினிமா பார்த்தாலும், நாடகம் பார்த்தாலும் அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க. அவர் ரெகுலரா நம்மளை வாட்ச் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கிறார். அவர் நம்மை காண்கிற தேவன். அதனாலதான் தாவீது கிட்ட வந்துட்டு நாத்தான் பேசும்பொழுது என்ன சொல்றாரு? கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை நீ செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? இதுதான் தாவீதுட்ட கர்த்தர் கேட்கிற கேள்வி. நீ உரியாவை கொலை பண்ணிட்டா, உரியாவின் மனைவிட விபச்சாரம் பண்ணிட்டா, இதெல்லாம் செகண்டரி. நம்முடைய பாவங்கள் மனிதர்களுக்கு விரோதமானதுன்றது செகண்டரிங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்துட்டு கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாங்கான காரியங்கள் நம்ம வந்துட்டு செய்யக்கூடாது. அவர் காண்கிற தேவனா இருக்கிறார். அவருடைய வார்த்தையை அசட்டை செய்கிற பிள்ளைகளா நம்ம இருக்கக்கூடாது. அப்ப அவருடைய வார்த்தையை அசட்டை பண்ணாக்க என்ன நடக்கும்ன்றதை நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கலாம். Proverbs 13:30. திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான், கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலனடைவான். ஆமென். ஆமென். திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசம் அடைவான் என்று எழுதியிருக்கிறது. இப்ப நம்ம எல்லாருக்குமே நல்ல வசனம் தெரியுங்க. இப்ப வசனம் தெரிஞ்சுக்கிட்டே நம்ம ஏதாவது ஒரு 2 வசனத்துக்கு விரோதமா வந்துட்டு தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்ப அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இந்த 9 ஆவியின் கனியை பத்தி கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். பட் நம்ம வந்துட்டு வெளியில வந்துட்டு பார்க்கும் பொழுது ஈஸியா வந்துட்டு பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட் சிஸ்டர்னு ஈஸியா சொல்லிட்டு போயிடுவோம். யாருக்கும் நம்முடைய பிரைவேட்டான பாவங்கள் தெரியாது. பட் வீட்டுல இருக்கிறப்ப கூக்குரலும், கூச்சலும், குழப்பமோ, இல்ல கோபமோ, விரோதமோ, சண்டையும், பகையும் இது இருந்துச்சுன்னு சொன்னாக்க சபையில இருக்கிறவங்களுக்கு தெரியாது. கர்த்தர் காண்கிற தேவனா இருக்கிறார். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான காரியத்தை நாம் செய்யக்கூடாது. அவருடைய வசனத்தை நாம் அசட்டை பண்ணக்கூடாது. திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான் என்று எழுதியிருக்கிறது. அப்ப வசனம் நமக்கு தெரியும். அப்ப அதை நம்ம ரெகுலரா அவமதிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஏன்னா பாவம்னு இங்க எதை பேசிட்டு இருக்கிறேன்னு சொன்னா ரெகுலரா இருக்கிற ஒரு பாவம். ஏன்னா பிராக்டிஸ் ஆஃப் சின்னிங்னு சொல்லி வேதம் சொல்கிறது. திடீர்னு ஒரு நாள் நீங்க ஒரு தப்பு பண்றீங்க, அதுல டக்குன்னு வந்துட்டு மனம் திரும்பிட்டீங்கன்னா கர்த்தர் அதை மன்னிச்சிருவார். கர்த்தர் கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், அவர் ஈஸியா மன்னிச்சிருவார். பட் ஒரே பாவத்துல ரெகுலரா மாச கணக்குல, வருஷ கணக்குல இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்க இது திருவசனத்தை அவமதிப்பது. திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசம் அடைவான் என்று வேதம் வந்துட்டு சொல்கிறது. வாசிக்கலாம். என்னாகமம் 15ஆம் அதிகாரம் 31வது வசனம். நம்பர்ஸ் 15:31. அவன் கர்த்தரின் வார்த்தையை அசட்டை பண்ணி அவர் கற்பனையை மீறினபடியால் அந்த ஆத்துமா அறுப்புண்டு போக வேண்டும், அவன் அக்கிரமம் அவன் மேல் இருக்கும் என்று சொல் என்றார். கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணா என்ன தண்டனைன்னு கர்த்தர் சொல்றாரு? அவன் கர்த்தரின் வார்த்தையை அசட்டை பண்ணி அவர் கற்பனையை மீறினபடியால் அந்த ஆத்துமா அறுப்புண்டு போக வேண்டும் என்று கர்த்தர் சொல்றார். ஜனங்களில் இராதபடிக்கு அந்த ஆத்துமா அறுப்புண்டு போக வேண்டும். இப்ப கர்த்தருடைய வார்த்தையை தெரிஞ்சும் அசட்டை பண்ணா யாரால அங்க அசட்டை பண்ண முடியும்? வசனம் தெரிஞ்சவங்களாலதான் அசட்டை பண்ண முடியும். வசனம் தெரியாதவங்களால அசட்டை பண்ண முடியாது. இப்ப நாம் எல்லோருமே வசனம் தெரிந்தவர்கள் அப்படின்னாக்க இன்னமும் ஏதாவது ஒரு 1-2 பாவம் ஒட்டிக்கிட்டு இருக்குதுன்னு சொன்னா அது கர்த்தரை அசட்டை செய்வது, கர்த்தருடைய வசனங்களை அசட்டை செய்வது. அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காரியங்கள். கர்த்தரையும் அவருடைய வசனங்களையும் நாம் அசட்டை செய்யக்கூடாது. பட் இதே என்னாகமத்துல அசட்டை செஞ்சா என்ன நடக்கும்ன்றதும் எழுதியிருக்குது. வாசிக்கலாம். என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 20வது வசனம். நம்பர்ஸ் 11:20. 1 மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள், அது உங்கள் மூக்காலே புறப்பட்டு உங்களுக்கு தெவிட்டி போக மட்டும் புசிப்பீர்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற கர்த்தரை அசட்டை பண்ணி நாங்கள் ஏன் எகிப்திலிருந்து புறப்பட்டோம் என்று அவருக்கு முன்பாக அழுதீர்களே என்று சொல் என்றார். 1 மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள். எங்களுக்கு வந்துட்டு கறி கிடைக்க மாட்டேங்குது, எங்களுக்கு நான் வெஜிடேரியனே கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி அவர்கள் இச்சை ஆனார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லைங்களா? அந்த இச்சைக்கு கர்த்தர் என்ன சொல்றாரு? 1 மாசம் நீங்க சாப்பிடுவீங்க, அது உங்கள் மூக்காலே புறப்பட்டு உங்களுக்கு தெவிட்டி போகும் மட்டும் புசிப்பீர்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற கர்த்தரை அசட்டை பண்ணி. இதுதான் பாட்டம் லைன். நீங்க என்ன அசட்டை பண்ணீங்க இல்லையா? உங்களுக்குள்ளே இருக்கிற கர்த்தரை அசட்டை பண்ணி நாங்கள் ஏன் எகிப்திலிருந்து புறப்பட்டோம் என்று அவருக்கு முன்பாக அழுதீர்களே. அதனால கர்த்தர் அவர்களை சங்காரம் பண்ணினார் என்று நம்ம வாசிக்கிறோம். இந்த இச்சைக்காக கர்த்தரை அசட்டை பண்ணி இச்சையானார்கள் அவர்கள். அந்த இச்சைக்காக, சாப்பாட்டுக்கு ஒரு இச்சைக்கு அவர்கள் அநேகம் 1000 பேர் வந்துட்டு அவர்கள் மரித்தார்கள் என்பதை வந்துட்டு வாசிக்கிறோம். தொடர்ந்து வாசிக்கலாம். 2 நாளாகமம் 36ஆம் அதிகாரம் 16வது வசனம். 2 Chronicles 36:16. ஆனாலும் அவர்கள் தேவனுடைய ஸ்தானாபதிகளை பரியாசம் பண்ணி அவருடைய வார்த்தைகளை அசட்டை செய்து அவருடைய தீர்க்கதரிசிகளை நிந்தித்தபடியால் கர்த்தருடைய உக்கிரம் அவருடைய ஜனத்தின் மேல் மூண்டது, சகாயம் இல்லாமல் போயிற்று. ஆமென்.
அவருடைய வார்த்தைகளை அசட்டை செய்து அப்படின்னு சொல்லிதான் அந்த வசனம் அந்த நடுவுல எழுதி இருக்கு. கர்த்தருடைய வார்த்தைகளை அசட்டை செய்து அவருடைய தீர்க்க தரிசிகளை நிந்தித்தபடியால் கர்த்தருடைய உக்கிரம் அவருடைய ஜனத்தின் மேல் மூண்டது. யாருடைய ஜனம்? அவருடைய ஜனங்க. இன்னைக்கு கர்த்தருடைய ஜனங்கள் யாருங்க? நாம தாங்க கர்த்தருடைய ஜனம். இயேசு கிறிஸ்துவின் ஜனமா இருப்பது நாம தான். அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தை வந்துட்டு அசட்டை பண்ணா என்ன நடக்கும்? அவர் ஜனங்கள்னு கூட பார்க்க மாட்டார், பிள்ளைங்கள்னு பார்க்க மாட்டார். சகாயம் இல்லாமல் போயிட்டு எதிரி வந்தப்ப எந்த ஹெல்ப்புமே கிடைக்கல. நெபுகாட்நேச்சர் வந்தப்ப, ரோமராஜ்யம் வந்தப்ப சகாயம் இல்லாமல் போயிற்று என்று எழுதி இருக்கிறது. வாசிக்கலாம் மல்கியா 1 அதிகாரம் 6வது வசனம். மலாக்கி 1:6. குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதினாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள்? நான் பிதாவானால் என் கனம் எங்கே என்று கர்த்தர் கேட்கிறார். நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று கர்த்தர் கேட்கிறார். யாரை பார்த்து கேட்கிறாரு? என்ன என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதனாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்நானம் எடுத்தது நாம தாங்க. புதிய ஏற்பாட்டுல எல்லாருமே ஆசாரியர்கள்னு சொல்லிக்கிறது நாம தாங்க, இல்லைங்களா? கட்டட சபைக்கு கூட இந்த விஷயம் எல்லாம் தெரியாது. பட் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்ற பிள்ளைகள் நாமளாதான் இருக்கிறோம். புதிய ஏற்பாட்டுல எல்லோருமே ஆசாரியர்கள் என்று நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்ப தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்கள்ட்ட கர்த்தர் என்ன கேட்கிறாரு? நான் பிதாவானால் என் கணம் எங்கே? நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம், இயேசுதாங்க எங்க பிதா அப்படின்னு நம்ம தீர்க்கமா பேசுறோம். அப்படின்னா நான் பிதாவானால் என் கணம் எங்கே என்கிற கேள்வியை தான் வந்துட்டு இயேசு கிறிஸ்து கேட்கிறார். நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? அப்ப கர்த்தருக்குரிய அந்த கணத்தை நம்ம கொடுக்கணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எப்பொழுதும் நம்மோட கூட இருக்க வேண்டும். கர்த்தருக்கு கணத்தை கொடுக்கலன்னா என்ன நடக்கும்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30வது வசனம் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 2:30. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தும் இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன்னு சொல்றார். அவரே ஸ்ட்ரைட்டா கனம் பண்ணுவாருங்க. என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனப்படுவார்கள். நான் அவர்களை கனவீனப்படுத்துவேன்னு கர்த்தர் சொல்லேன்னா கர்த்தர் நல்லவர். மத்தவங்களை வச்சுட்டு அசட்டை பண்ண கனவீனம் அடைகிற மாதிரி கர்த்தர் விட்டுருவார், ஒரு நிலைமையை உண்டாக்குவார். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனப்படுவார்கள்னு கர்த்தர் சொல்றார். நான் பிதாவானால் என் கணம் எங்கே? நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று கர்த்தர் நம்ம எல்லோரையுமே பார்த்து என்று அவர் கேட்கிறார். அதனாலதான் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தக்கூடாதுன்னு வேதம் சொல்கிறது. நாம எல்லோருமே தேவன் ஒருவர் என்பதை விசுவாசித்து நம்ம இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்று ஆவியின் கனியில வந்துட்டு வளர்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளா இருக்கிறோம், பரிசுத்த ஆவியுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். நீங்கள் மீட்கப்படும் நாளுக்காக முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள் என்று வேதம் சொல்கிறது. எபேசியர் 4:30 பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்த கூடாதுன்னு சொல்லி எழுதியிருக்குது. வாசிக்கலாம் 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். 1 Thessalonians 4:8. ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின தேவனையே அசட்டை பண்ணுகிறான். ஆமென். அசட்டை பண்ணுகிறவர்கள், கர்த்தருடைய வசனத்தை அசட்டை பண்ணாக்க வந்துட்டு நம்ம யார்கிட்டயாவது போய் வசனம் சொல்றோம், அசட்டை பண்ணாக்க அவங்க யார் அசட்டை பண்றாங்க? தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின தேவனையே அசட்டை பண்ணுகிறார்கள். அப்படின்னா நாம அசட்டை பண்ணாலும் பரிசுத்த ஆவியை தான் அசட்டை பண்றோம். மற்றவர்கள் வசனத்தை அசட்டை பண்ணினாலும் வந்துட்டு அவங்க பரிசுத்த ஆவியை தான் அசட்டை பண்றாங்க. ஆனா நமக்காக அசட்டை பண்ணப்பட்டவராக ஒருவர் இருந்தார். வாசிக்கலாம் ஏசாயா 53:3. ஐசையா 53:3. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். ஆமென். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். யாருனால? என்னையால, இல்லைங்களா? இப்படிதான் நம்ம ஒவ்வொருத்தரும் திங்க் பண்ணணும். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். யாரு? நான் தான்.
அப்ப அவர் அசட்டை பண்ணப்பட்டவரா இருந்தார். யாருனால? என்னால, என்னுடைய பாவத்தினால. நான் தான் அவர் அசட்டை பண்ணது. மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரா வந்துட்டு இருந்தார். எது? என்னுடைய பாவத்தினால நான் தான் கர்த்தரை புறக்கணிச்சேன்னு சொல்லி இப்படி ஒரு மனம் திரும்புதல் நமக்கு இருக்க வேண்டும். அவர் துக்கம் நிறைந்தவராக பாடு அனுபவித்தவரா இருந்தார். எதனால? என்னுடைய பாவத்தினால எனக்காக அவர் புறப்பட்டு வந்தார். இந்த பாவிகளில் பிரதான பாவி நான் தான் சொல்லி பவுல் சொன்னது போல நம்ம எல்லாருக்குமே அந்த ஒரு மனம் திரும்புதல் இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் பாவங்களை மேற்கொள்ள முடியும். வாசிக்கலாம் ஏசாயா 53:5. ஐசையா 53:5. நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஆமென். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, என்னுடைய மீறுதல்கள் நிமித்தம் இயேசு கிறிஸ்து காயப்பட்டார். என்னுடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை இயேசு கிறிஸ்துவின் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கணும். அப்ப கர்த்தருக்கு முன்னாடி நான் பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்ற அந்த ஒரு மனம் திரும்புதல் எல்லாருக்கும் இருக்கணும். பாவங்கள் நான் எதுக்காக மாத்திக்கிறேன்? நான் அவங்களுக்கு விரோதமா துரோகம் பண்ணிட்டேன், இவங்களுக்கு விரோதமா துரோகம் பண்ணிட்டேன் கிடையாது. கர்த்தருடைய பார்வைக்கு விரோதமா நான் தப்பு பண்ணிட்டேன். கர்த்தருடைய வசனத்தை நான் அசட்டை பண்ணிட்டேன், கர்த்தரையே நான் அசட்டை பண்ணிட்டேன் அப்படின்ற மனம் திரும்புதல் இருந்துச்சுனாக்க பாவங்களை மேற்கொள்வது ரொம்ப சுலபமான காரியம். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வாசிக்கலாம் ரோமர் 5:8. ரோமன்ஸ் 5:8. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ஆமென். நாம் பாவிகளாய் இருக்கும் பொழுதே கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். நம்ம எல்லாம் வந்துட்டு அக்கிரமக்காரர்களா இருக்கும் பொழுது, பாவிகளா இருக்கும் பொழுதே இயேசு நமக்காக மரித்தாருங்க. இப்ப நாமளும் அக்கிரமக்காரங்களை மன்னிக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்குது? ஒரு பிரச்சனையுமே இல்லையே. ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான ஒரு விஷயம். உங்களுக்கு விரோதமா அக்கிரமம் பண்றாங்களா? அது கர்த்தருக்கு விரோதமான அக்கிரமம், ஈஸியா மன்னிச்சுட்டு போயிடலாம். இல்ல நீங்க அக்கிரமம் பண்றீங்களா? ஐயோ கர்த்தர் என்ன பாக்குறாரு, நான் எப்படி தப்பு பண்றது? யோசேப்பை போல சிந்திக்கணும். கர்த்தர் என்ன பாக்குறாருன்னா, கர்த்தர் பார்க்கும் பொழுது எப்படி இந்த தவறை நான் செய்ய முடியும்? இது வரைக்கும் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே, இனிமேட்டு செய்ய மாட்டேன். நீங்க என்னை பாக்குறீங்க, உங்களுடைய வார்த்தையை நான் அசட்டை பண்ண மாட்டேன், உங்களை நான் அசட்டை பண்ண மாட்டேன். இது வரைக்கும் நிறைய தடவை உங்களை அசட்டை பண்ணிருக்கேன், உங்களுடைய வார்த்தையை நான் அசட்டை பண்ணிருக்கேன்னு சொல்லி மனம் திரும்பிட்டோம்னு சொன்னாக்க ஈஸியா பாவங்களை மேற்கொள்ள முடியும். இதைத்தான் கர்த்தர் வந்துட்டு ரோமர் 4:25 அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அவர் மரித்தது எதனால? நம்முடைய பாவங்களுக்காக. அவர் எழுந்தது எதனால? நம்மை நீதிமான்களாக்குவதற்காக தான் அவர் எழுந்திருக்கிறார். அப்ப அவர் எழுந்த பிறகும், அவர் உயிர்த்த பிறகும், அவர் நம் காண்கிற தேவனாய் இருக்கும் பொழுதும் நம்ம எப்படி பாவம் செய்ய முடியும்? வாசிக்கலாம் ரோமர் 6:11. ரோமன் 6:11. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆமேன். நீங்களும் உங்களை பாவத்திற்கென்று மரித்தவர்களாக எண்ணிக்கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்கிறது. நான் செத்து போயிட்டேன், பாவத்தை பொறுத்த வரைக்கும் நான் செத்துட்டேன். இனிமேட்டு இச்சைக்கு வந்துட்டு என்கிட்ட இடமே இல்லை. என்னுடைய இருதயத்துல, என்னுடைய சிந்தனைகள்ல, என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்துல வந்துட்டு இச்சை என்கிற ஒரு காரியத்துக்கு இடமே கிடையாது அப்படின்றத கிளியரா முடிவு பண்ணு. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். நான் பாவம் செய்யறதோட நான் செத்து போவது எனக்கு நலமாயிருக்கும். இதைத்தான் அப்போஸ்தலன் பவுலும் சொல்லியிருக்கிறான். நான் இப்படி இருக்கிறத காட்டிலும் நான் மரிப்பது எனக்கு நலமாயிருக்கணும் பவுல் வந்துட்டு சொல்லியிருக்கிறான். இத மாதிரி வந்துட்டு கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். நான் பாவம் செய்யறத விட நான் செத்து போய் ஏசப்பாக்கிட்ட நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி பாவங்களின் நிமித்தம் மரித்தவர்களா இருப்பதற்கு நம்ம பழகிக்கணும். நம்முடைய கர்த்தனாகி இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கு என்று பிழைக்கிறவர்களாக்கணும். நான் உயிரோட இருந்தா நான் இயேசுவுக்காக இருப்பேன், இல்லாட்டினா நான் உயிரோட இருக்கிறது பிரயோஜனமே கிடையாதுன்ற இப்படிப்பட்ட சிந்தனை இருந்தா மட்டும்தான் பாவத்துக்கு மரித்தவர்களா இருக்க முடியும். ரோமர் 6:12 வந்துட்டு, ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களில் பாவம் ஆளாதிருப்பதாக. இன்னமும் நம்முடைய சரீரங்கள்ல பாவம் இருக்குதா? நம்முடைய நாக்கு வந்துட்டு தப்பான காரியத்தை பேசுதா? கர்த்தருக்கு பிடிக்காத வார்த்தைகளை நம்ம போய் சொல்றோமா, கெட்ட வார்த்தை சொல்றோமா, கோவப்படுறோமா, எரிச்சல் படுறோமா, பிள்ளைகள்கிட்ட வந்துட்டு கத்துறோமா, கணவன் மனைவிக்குள்ளார வாக்குவாதம் இருக்குதா, இன்னமும் யாரையாவது மன்னிக்காம இருக்கிறோமா? நம்முடைய சரீரத்துல எப்படிங்க பாவம் இருக்கலாம்? பாவம் இருக்கக்கூடாது. ஆவி ஆத்மா சரீரத்துல வந்துட்டு பாவங்கள் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம நீதிக்கென்று பிழைக்கிற பிள்ளைகளா இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து பாவங்களுக்காக மரித்தார், நமது பாவங்களுக்காக அவர் மரித்தார், நம்மை நீதிமான்களாக்கும்படிக்கு அவர் உயிர்த்தார். அப்ப அவர் உயிர்த்ததுக்கு வந்துட்டு ஒரு அர்த்தம் வேண்டும், ஒரு பிரயோஜனம் வந்துட்டு வேணும். வாசிக்கலாம் ரோமர் 6:13. ரோமன் 6:13. நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கூடாமல்
உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். ஆமென். நீங்கள் உங்கள் அவயவங்களை, உங்களுடைய சரீரத்துல இருக்கிற மெம்பர்ஸ், உங்களுடைய கை, காலு, வாய், நாக்கு, மூக்கு, காது, இதெல்லாத்தையும் நம்ம எதுக்கு ஒப்பு கொடுக்கணுமா? அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை தேவனுக்கென்று, உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். அப்ப என்னுடைய வாய் வந்துட்டு கர்த்தருக்கு பிரியமானதான் பேசும், என்னுடைய காது கர்த்தருக்கு பிரியமானதான் கேட்கும், என்னுடைய கண்கள் கர்த்தருக்கு பிரியமானதான் வந்துட்டு பார்க்கும்னு சொல்லி நம்ம வந்துட்டு உடன்படிக்கை செய்யறோமா? நான் வந்துட்டு என் கண்களோடு உடன்படிக்கை செய்திருக்கிறேன்னு சொல்லி யோபு சொல்லியிருக்கிறான். அதே மாதிரி நம்முடைய கண்களோடு, நம்முடைய நாக்கு, நம்முடைய உதடுகள், நம்முடைய செவிகள், இதனோடு கூட நாமும் உடன்படிக்கை செஞ்சிருக்கிறோமான்னு சொல்லி நம்மை நாமே நிதானித்து அறிவோம். ரோமர் 6:16 மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கு ஆனாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கு ஆனாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளா இருக்கிறீர்கள் என்று அறியீர்களோ. அப்ப இயேசுவுக்கு நீங்க வந்துட்டு அடிமையா ஒப்பு கொடுத்தா இயேசுவுக்கு நீங்க அடிமை, இல்ல பாவத்துக்கு நீங்க அடிமையா ஒப்பு கொடுத்தா பாவத்துக்கு நீங்க அடிமை. பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான். அப்ப செல்போன்லயே நம்ம 24 மணி நேரம் இருந்தோம்னாக்க நம்ம செல்போனுக்கு அடிமைன்றது உண்மைதான். ஆனா அந்த வார்த்தையை யாராவது சொன்னா நமக்கு கோபம் வரும் இல்லைங்களா? செல்போனை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம்னு சொன்னா செல்போனுக்கு நம்ம அடிமை தான். அப்ப அப்படின்னாக்க நம்ம இயேசுவுக்கு அடிமைகளா இருக்கிறோமா இல்ல இச்சைகளுக்கு அடிமைகளா இருக்கிறோமான்னு சொல்லி நம்மை நாமே நிதானித்து அறியணும். நான் பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பெற்று நீதிக்கு அடிமைகள் ஆணியர்கள் என்று வேதம் சொல்கிறது. இப்ப நீதிக்கு நம்ம உண்மையிலே அடிமைகளா வந்துட்டு இருக்கிறோமா? நம்ம பழைய வாழ்க்கையில வந்துட்டு எப்படி இருந்தோம்? நம்ம வந்து நீதிக்கு நீங்களா இருந்தோம்னு சொல்லி வேதம் சொல்லுது. பட் இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். நித்திய ஜீவனுக்காக தான் நம்ம போராடிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? நித்திய ஜீவன் வேணும்னா பரிசுத்தம் வேணுங்க. பரிசுத்தம் வேணும்னா தேவனுக்கு அடிமையா இருக்கணும். தேவனுக்கு அடிமையா இருக்கணும்னா முதல்ல பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும். இன்னும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல நம்ம இருந்தா எப்படி? ஸ்டேஜ் 1 வந்துட்டு பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும். ஸ்டேஜ் 2 தேவனுக்கு அடிமையாகணும். ஸ்டேஜ் 3 பரிசுத்தம் ஆகுறது. ஸ்டேஜ் 4 நித்திய ஜீவன். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லயே நம்ம நின்றுகிட்டே இருக்கக்கூடாது. பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும். குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் என்று எழுதியிருக்கிறது. அப்படின்னா பாவத்திலிருந்து முற்றிலும் நம்ம விடுதலை ஆகணும்னு சொன்னாக்க இயேசு கிறிஸ்துவை பார்த்தா மட்டும்தாங்க முடியும். மத்ததெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஐயோ அவங்க எனக்கு விரோதமா தப்பு பண்றாங்க, இவனுக்கு விரோதமா தப்பு பண்றாங்க, இதெல்லாம் பார்த்தா நம்ம பாவத்தை ஒரு காலம் மேற்கொள்ளவே முடியாது. எபிரேயர் 12:1 மேகம் போன்ற எத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க என்று வேதம் சொல்கிறது. இப்ப இவ்வளவு வசனங்கள் இருக்கு, இவ்வளவு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வேதத்துல இருந்து பாக்குறோம். நன்மை தீமை எல்லாவற்றையும் பார்த்திருக்கிறோம். மேகம் போன்ற எத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவும். நீங்க நித்திய ஜீவன் அடையணும்னு சொன்னாக்க நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளி விடணும். எதை பார்த்து? இத்தனான சாட்சிகள், இவ்வளவு சாட்சி வசனங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவை நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் முடியும். மத்தவங்களோட பாவங்களா இருந்தாலும் இயேசுவை ஃபோக்கஸ் பண்ணுங்க. நம்முடைய பாவங்களா இருந்தாலும் இயேசுவை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஈஸியா உங்களால மன்னிக்கவும் முடியும். ஈஸியா உங்களுடைய பாவங்களை உங்களால மேற்கொள்ளவும் முடியும். நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்க பாவத்தை மேற்கொள்ளணும்னா இயேசுவை மட்டும்தாங்க நினைக்கணும். கர்த்தருடைய பார்வைக்கு விரோதமாக நான் எப்படி பாவம் செய்ய முடியும்? அவருடைய வசனத்தை நான் எப்படி அசட்டை செய்ய முடியும்? இந்த நினைப்பு இருந்துச்சுனாக்க ஈஸியா பாவங்களை மேற்கொள்ள முடியும். அவரையே, இயேசு கிறிஸ்துவையே நினைத்துக் கொள்ளுங்கள். பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே என்று வேதம் சொல்கிறது. இன்னும் நம்ம ரத்தம் சிந்துற அளவுக்கு நம்ம யாருமே வந்துட்டு பாவத்தை யாருமே வந்துட்டு எதிர்க்கவே கிடையாது. அப்படின்னாக்க ரத்தம் சிந்தணும்னு சொல்லி கர்த்தர் விரும்பல. பட் ரத்தம் சிந்துற லெவலுக்கு நம்ம யாருமே பாவத்தை வந்துட்டு எதிர்த்து நிற்கல. 1 யோவான் 3:9 கர்த்தர் சொல்றாரு, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். ஒரு பாவம் கூட செய்யக்கூடாதுங்க. ஆஸ் சிம்பிள் அஸ் தட். கர்த்தர் நமக்கு எதிர்பார்க்கறது அதான். 99% பரிசுத்தமே கிடையாது. 100% பரிசுத்தமா இருக்கணும். உங்களை அழைத்தவர் பரிசுத்தமா இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறது. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய ஒரு பாவம் கூட செய்யக்கூடாது. வீட்டுல கணவன் மனைவி சண்டையோ இல்ல பிள்ளைகளோட இன்னும் கூச்சல் குழப்பமோ இல்ல வந்துட்டு சத்தமோ பொய்யோ இல்ல வந்துட்டு இன்னும் இச்சைகளோ
இல்ல போனுக்கு அடிமையா இருக்கிறது, ஃபேஸ்புக் அடிமையா இருக்கிறது, வாட்ஸ்அப்புக்கு அடிமையா இருக்கிறது, சினிமா, டிவி, நாடகம், அது இதுன்னு சொல்லிட்டு எதுவும் நமக்குள்ள இருக்கக்கூடாது. கசப்பு இருக்கக்கூடாது, மன்னியாம இருக்கக்கூடாது. எல்லா பாவங்களையும் மேற்கொண்டுதான் ஆகணும். ஏன்னா நமக்கு தேவன் ஒருவர் என்பது நமக்கு தெரியும். அதே போல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்ற பிள்ளைகளா இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்று வேதம் சொல்கிறது. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடன். பிசாசுக்கு உங்க மேல அதிகாரமே கிடையாதுங்க. பொல்லாங்கன் உங்களை தொடவே முடியாது. அப்ப இன்கேஸ் இன்னமும் ஏதாவது ஒரு 1-2 பாவம் இருக்குதுன்னா கூட கர்த்தர் என்னை காண்கிற தேவனா இருக்கிறார் அப்படின்றத நம்ம நல்லா உணர்ந்துக்கணும். உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள் என்று வேதம் சொல்கிறது. மனம் திரும்பினா பாவங்களை கர்த்தர் மன்னிச்சிருவார். பாவங்களை விடுறதுக்கு அவர் நமக்கு வந்துட்டு அதிகாரத்தை கொடுப்பாரு. பாவங்களை விடுறதுக்கு நமக்கு கிருபையை கொடுப்பார். பாவங்களை விட்டுட்டோம்னா அவர் மன்னிச்சுவார். எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதியிருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய பாவத்தை மன்னிச்சுட்டா நாமெல்லாம் எப்படி இருப்போம்? நாம பாக்கியவான்களா வந்துட்டு இருப்போம் இல்லைங்களா? அப்ப பாக்கியவான்களா மாறணுன்றதான் நம்முடைய டார்கெட்டா வந்துட்டு இருக்குது. அப்படின்னா தாவீது கிட்ட கர்த்தர் சொல்லிய வசனத்தை நம்ம மறக்கவே வந்துட்டு கூடாது. கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? இந்த வார்த்தையை கேட்டு தாவீது மனம் திரும்பிட்டார் இல்லைங்களா? பாவங்கள் எல்லாமே கர்த்தருடைய பார்வைக்கு விரோதமான பாவம். பாவங்கள் எல்லாமே கர்த்தருடைய வசனங்களை அசட்டை செய்கிற பாவமா இருக்கிறது. எந்த பாவமா இருந்தாலும் அது கர்த்தரை அசட்டை செய்கிற பாவமா இருக்கிறது. அப்படின்னா கடைசியா இருக்கிற அந்த 1-2 பாவங்களை மேற்கொள்ளும்னாலும் நான் இயேசு கிறிஸ்துவின் பார்வைக்கு பொல்லாப்பானதை இனிமேட்டு செய்ய மாட்டேன். அவருடைய வார்த்தையை நான் அசட்டை பண்ண மாட்டேன். இயேசு கிறிஸ்துவ நான் அசட்டை பண்ண மாட்டேன்னு சொல்லி மனிதர்கள் அந்த டோட்டல் அந்த ஈக்குவேஷன்ல இருந்து எடுத்துருங்க. இல்ல பிரதர், அவரு எனக்கு விரோதமா தப்பு பண்ணதுனாலதான் நானும் வந்துட்டு ஒரு காரியம் செய்ய வேண்டியதாயிடுச்சு. ஏவாள் எனக்கு பழத்தை பறிச்சு கொடுத்ததுனாலதான் நான் சாப்பிட்டேன். இல்ல என்னுடைய மனைவியாகிய எசபேல் வந்துட்டு சொன்னதுனாலதான் ஆகாப் தப்பு செஞ்சாரு. இப்படி எல்லாம் கர்த்தர் முன்னாடி நியாய தீர்ப்பு நாள்ல சாக்கு போக்கு சொல்ல நமக்கு இடம் இல்லை. ஆதாம போல சாக்கு போக்கு சொல்ல முடியாது, ஏவாளை போல சாக்கு போக்கு சொல்ல முடியாது, இல்ல ஆகாப போல மனைவியாக எசபேல் தான் வந்துட்டு சொன்னாங்க. இப்படி எல்லாம் சாக்கு போக்கு சொல்றதுக்கு நமக்கு இடம் இல்லை. நம்ம நல்ல வசனம் தெரிந்த பிள்ளைகள். அந்த கடைசியா இருக்கிற 1-2 பாவங்களையும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையோட நம்ம கம்ப்ளீட்டா மாத்திக்க முடியும். கர்த்தர் என்னை காண்கிற தேவனா இருக்கிறார், அவருடைய வசனங்கள் என்னுடைய இருதயத்தில் இருக்கிறது என்கிற இந்த சிந்தனையோடு நம்ம ஒரு ஜெபம் செய்து நம்ம இதுவரைக்கும் கர்த்தருடைய பார்வைக்கு விரோதமா என்னென்ன பாவங்கள்லாம் செஞ்சிருக்கிறோமோ எல்லாவற்றையும் ஒரு விஷயம் நம்ம அறிக்கை பண்ணி நம்ம மனம் திரும்பி இனிமேட்டு அவருடைய வார்த்தையினுடைய இருதயத்தில் இருக்கிறதுனால பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லி கர்த்தருக்கு உறுதிமொழி கொடுத்து ஒரு ஜெபத்தோட இந்த பைபிள் ஸ்டடியை நிறைவு செய்யலாம். எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, எங்கள் அப்பா தந்தையை போற்றுகிறேன், புகழுகிறேன், வாழ்த்தி வணங்கி ஆராதிக்கிறேன், துதிக்கிறேன், நமக்கு நன்றி செலுத்துகிறேன், நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஆண்டவரே இயேசுவே, ஆண்டவரே, பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான் என்று எழுதியிருக்கிறபடி எங்களுடைய வாழ்க்கையில நாங்க எத்தனையோ முறை நாங்கள் பாவங்களுக்கு அடிமைகளா இருந்திருக்கிறோம். ஆனா நீரோ உடைய சத்தியத்தை கொண்டு எங்களை விடுதலை ஆக்கியிருக்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்தரிக்கிறேன், நமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, நீர் எத்தனையோ முறை பாவிகளை பார்க்கும் பொழுது இனி பாவம் செய்யாதே என்றுதான் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கிறீங்கப்பா. அதே போல எங்களிடமும் நீங்க சொல்லிக்கிட்டேதான் இருக்கிறீங்க, இனி பாவம் செய்யாதே என்கிற வார்த்தை எங்களுடைய இருதயங்கள்ல கேட்டுக்கிட்டேதான் இருக்குது. ஆண்டவரே இயேசுப்பா, உமக்கு விரோதமாக நாங்கள் செய்த ஒவ்வொரு பாவத்திற்காக மன்னிப்பு வேண்டுகிறோம். ஆண்டவரே, சபையார் செய்த ஒவ்வொரு பாவங்களையும் நீங்க மன்னிங்க. கர்த்தருடைய பார்வைக்கு விரோதமாக பொல்லாப்பான காரியங்கள் வந்துட்டு யார் செய்திருந்தாலும் தயவா இந்த வழியில மன்னிங்க. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் அசட்டை செய்த ஒவ்வொரு தருணத்திற்காகவும் நாங்கள் மன்னிப்பு வேண்டுகிறோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, எங்களுக்காக நீங்க ஜீவனை கொடுத்தீங்க, எங்களுக்காக ரத்தம் சிந்தினீங்க. உடைய ரத்தத்தையும் உடைய ஜீவனையும் நாங்கள் அசட்டை பண்ண ஒவ்வொரு தருணத்திற்காகவும் நாங்கள் மன்னிப்பு வேண்டுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை எங்களுக்கு மன்னிங்க, எங்களை கம்ப்ளீட்டா முற்றிலுமா ஆண்டவரே பரிசுத்தவான்களா வந்துட்டு மாற்றுங்க. ஆண்டவரே, தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக நான் பொல்லாங்கானதை நடப்பித்தேன் என்கிற இந்த ஒரு எண்ணம் எங்கள் எல்லோருக்குள்ளும் இருப்பதற்கு நீங்க கிருபையை கொடுங்கப்பா. நாங்கள் எல்லோருமே யோசிப்பை போல வந்துட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து எப்படி அப்படின்னு சொல்லி நாங்க தேவனுக்கு விரோதமா பாவம் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு தீர்க்கமான சிந்தனையோடு இருப்பதற்கு நீர்தாம எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிற. ஆண்டவரே, தொடர்ந்து எங்கள் எல்லோரையும் வந்துட்டு வழி நடத்துங்க. ஆண்டவரே, எங்களை பலப்படுத்துங்க. ஆண்டவரே, ஒரு பாவம் கூட செய்யாதவாறு ஆண்டவரே நாங்களுடைய கிருபையை நாங்கள் பற்றி கொள்வதற்கு எங்களுக்கு வந்துட்டு இரக்கம் பாராட்டுங்கப்பா. நான் பிதாவானால் என் கணம் எங்கே என்று நீங்க கேட்டிருக்கிறீங்க. நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று நீங்க கேட்டிருக்கிறீங்க. ஆண்டவரே,
நீர் எங்களுடைய பிதாவா இருக்கிறீர், நீர் எங்களுடைய எஜமானனா இருக்கிறீர். உமக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் ஆண்டவரே, உமக்கு ஆண்டவரே செய்ய வேண்டிய மரியாதையும் நாங்கள் செய்யாத ஒவ்வொரு தருணத்துக்கும் எங்களை மன்னிங்க ஆண்டவரே. எங்களை தொடர்ந்து வழி நடத்துங்க. நாங்கள் எங்களுடைய பிதாவை போல உம்மை நாங்கள் நேசிப்பதற்கு, நாங்கள் கனப்படுத்துவதற்கு, எங்களுடைய எஜமானனை போல நாங்கள் உமக்கு பயப்படுவதற்கு எங்களுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டுமாறு உம்மை கெஞ்சி மன்றாடுகிற ஆண்டவரே. நீர் எங்களுக்காக அசட்டை பண்ணப்பட்டவராக, மனுஷரால் புறக்கணிக்கப்படத்தக்கவராக, துக்கம் நிறைந்தவராக, பாட அனுபவிக்கிறவராக நீர் எங்களுடைய பாவங்களுக்காக சிலுவையில எங்களுடைய பாவங்களை சுமந்து தீர்த்தீராண்டவரே. ஆண்டவரை உம்மை விட்டு எங்களுடைய முகங்களை நாங்கள் மறைத்துக் கொண்டோம். எங்களுடைய பாவத்தின் நிமித்தமாக எங்களுடைய முகங்களை நாங்கள் மறைத்துக் கொண்டது உண்மைதான் ஆண்டவரே. உங்களை நாங்கள் அசட்டை பண்ணது உண்மைதான் ஆண்டவரே. எங்களை மன்னிங்க. உங்களுடைய தழும்புகளால் நாங்கள் சுகமானோம் என்று எழுதியிருக்கிறபடி நீங்க எங்களை சுகப்படுத்துங்க. எங்களுடைய அவயவங்களை நீதியின் ஆயுதங்களா நாங்கள் இந்த வழியில நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை, எங்களுடைய இருதயத்தை ஆண்டவரே, அதே போல எங்களுடைய ஆண்டவரை சிந்தனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே டோட்டலா நாங்க உங்கள்கிட்ட சரண்டர் பண்றோம். நீதியின் ஆயுதங்களாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இனி பாவம் எங்களுடைய சரீரத்தில் ஆளுகை செய்யாமல் இருப்பதற்காக எங்கள் எல்லோரையுமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். நீங்க எங்களுக்கு விடுதலை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று எழுதியிருக்கிறபடி ஏசப்பா உடைய வித்து, உடைய வார்த்தை எங்களுடைய இருதயத்துல தொடர்ந்து தரித்திருப்பதனால நாங்கள் பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கைய உடைய வருகை மட்டும் எங்களால் வாழ முடியும் என்பதை நாங்கள் விசுவாசித்து அறிக்கை செய்கிறோம். தொடர்ந்து எங்களை பரிசுத்தமா இருப்பதற்கு எங்களை பலப்படுத்துங்க. துதிகன மகிமையெல்லாம் இயேசுவே ஒருவருக்கே உண்டாவதாக. ஜெபங்களை என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.